இன்றைய சிறப்பு சிந்தனை உரையில் இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்து என்ற தலைப்பில் சிவகாசி மாரஞ்சி ஐயா அவர்கள் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். ஐயா அவர்கள் தாய்வழி இயற்கை உணவகத்தின் நிறுவனர், உணவு உணர்வு செயல் வழி சிகிச்சை நிபுணர். ஐயாவை பற்றிய ஒரு சிறு விளக்கம். இயற்கை நோக்கிய நமது சிந்தனைகள் செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் நம்மில் உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் சிவகாசி திரு மாரஞ்சி அவர்கள் நிறுவனர் தாய் வழி இயற்கை உணவகம். சிவகாசியில் இயற்கை வாழ்வியல் வழியில் மக்களை வழிநடத்தி வரும் திருவாளர் மாரஞ்சி அவர்கள் தாய் வழி இயற்கை உணவகத்தின் இந்நிறுவனராக 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இயற்கை உணவு வழியை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை செயல்படுத்திக் கொண்டு மக்களுக்கு தன் சமுதாய கடமையை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இவர் தனது தாயின் மூட்டு வலிக்கான மருந்து தேடி சென்ற வழியில் பெற்ற பாட்டி வைத்திய அனுபவம் இன்று சிவகாசியின் மிக முக்கிய அடையாளமாக உயர்ந்து இருக்கிறது. ரூபாயில் அல்லது இலவசமாக மக்களுக்கு வழங்கிய சிறு முயற்சி இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தின் விதையாக வளர்ந்திருக்கிறது. முளைக்கட்டிய தானியங்களின் நன்மைகள், இயற்கை உணவின் அருமைகள், மருத்துவமற்ற ஆனந்த வாழ்வின் தேவைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை விதைப்பவர். மருத்துவ செலவில்லா வாழ்க்கை முறையை மக்களிடையே பரப்பி சிரிப்பு யோகா மற்றும் இயற்கை உணவின் வழி மன அமைதியையும் ஆரோக்கியமும் அளித்து வருகிறார். முளைக்கட்டிய தானியங்களின் நன்மைகளை வீடு வீடாக சென்று பகிர்ந்த சிறு முயற்சி என்று சிவகாசியின் அடையாளமாக மாறியுள்ளது. நம்மாழ்வார் ஐயாவின் வழிகாட்டுதலின்படி மாதந்தோறும் இளைஞர்களுக்கான இயற்கை உணவக பயிற்சிகளை நடத்தி வருகிறார். மாடித்தோட்டம், மழைநீர் சேகரிப்பு போன்ற இயற்கை முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். சமூக ஆரோக்கியத்தை முன்னெடுக்கும் மனப்பாங்குடன் நோயற்ற வாழ்வே உண்மையான செல்வம் என்ற நம்பிக்கையை நமது வாழ்வாக மாற்றியவர். மக்களுக்கும் அதை எடுத்துக் கூறி அவர்களின் ஆரோக்கிய வாழ்விற்கு வழிகாட்டக்கூடியவர். இவருடைய அண்ணன் சிற்பி அவர்களின் அர்ப்பணிப்பும் தாய் வழி குடும்பத்தின் உழைப்பும் இவரது முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றுகிறது. ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருத்தொண்டர்கள் அனைவரின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க துவங்கலாம் ஐயா. போகலாமா? துவங்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் ஆத்மார்த்த ஆனந்த வணக்கம். ஆனந்த தமிழ் யோகா வருடந்தோறும் நாள்தோறும் எல்லா மக்களுக்கும் நன்மை கிடைக்கும் வகைக்கு நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்து வருகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக சுவாமிஜி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆனந்த தியானத்தை நமக்கு கொடுத்தார்கள். இதன் மூலமாக நம்முடைய மனம் அமைதி பெறுவதை நன்றாக உணர முடிகிறது. அதே நேரத்தில் இந்த மனம் எங்கு குடியிருக்கிறது என்பதை பார்க்கும்போது இந்த மனம் உடலில் குடியிருக்கிறது. அந்த உடல் பஞ்சபூத சக்திகளால் ஆனது. அந்த உடலுக்கு தேவையான விஷயங்களை குறித்து நமக்கு தெரிந்த அளவில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள அடியேன் ஆசைப்படுகிறேன். அடியேன் சிவகாசியில் தாய்வழி இயற்கை உணவகம் என்ற நிறுவனத்தின் சார்பாக மக்களுக்கு பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. தவறான உணவு கலாச்சாரம் அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கும் முயற்சியாக அது அமைந்திருக்கிறது. அது என்னுடைய முயற்சி என்பது எதுவும் இல்லை. இயல்பாகவே தப்பான உணவு நோய், சரியான உணவு ஆரோக்கியம் என்ற அளவில் இது குறித்தான புரிதலை எனக்கு மரியாதைக்குரிய ஆசான் நம்மாழ்வார் ஐயா சொல்லிக் கொடுத்தார்கள். நஞ்சு இல்லாத உணவு முக்கியம் என்பதை குறித்தும், இன்றைய உணவு கலாச்சாரம், உணவு சங்கிலி இது எல்லாம் எங்கேயோ தவறான முடிவில் போய்கொண்டிருப்பதையும், ஆகையினால் மக்கள் அதிக நோய்வாய்ப்படுவதையும் மன அமைதி இல்லாமல் இருப்பதையும், பெரிய அளவிற்கு நாடெங்கும் மருத்துவமனைகள் பெருகிக் கொண்டிருப்பதையும் மிக மிக தவறான ஒரு சிந்தனையின் விளைவு என்பதை ஐயா உணர்ந்தார்கள். அந்த வகையில் எங்களுக்கு அதை புரிதலுடன் பல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் ஆசான் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு ஆத்மார்த்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்து
அப்படிங்கிறது அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்து. அப்படி என்றால் ஆஸ்பத்திரி இருக்கு, மருந்து மாத்திரைகள் இருக்கு என்ற கேள்வி எழக்கூடும். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி விடின். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி விடின். இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லை என்பதை நாம் பார்க்கும்போது, அப்ப எது மருந்தாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, வாதம், பித்தம், கபம் என்று சித்த மருத்துவத்தில் சொல்வார்கள். வாதத்தின் தன்மை மிகும்போது உடம்பும் வலி இருக்கும், வாய்வு தொந்தரவு இருக்கும். இந்த வாய்வு தொந்தரவு இருந்ததினால் அங்கங்கே வாத நீர் சேகரித்து மூட்டு வலியோ மற்றும் ஜாயின்ட் பெயினோ ஏற்படுவதை நோய் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகின்ற பித்தம் என்பது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும், மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும், அஜீரண கோளாறுகளையும் சுட்டி காட்டுகிறது. கபம் என்பது இந்த பனிகாலத்தில் நம்மில் பலர் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு வித்தியாசமான தொந்தரவு. எந்த வருடமும் இல்லாது இந்த வருடம் பனி சற்று அதிகமாகவே எல்லா பக்கமும் இருந்து வருகிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த காலகட்டத்தில் ஆஸ்மா, வீசிங் டபுள், சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதிலிருந்து மீட்பதற்கு உண்டான விஷயங்களை யோகா பயிற்சியின் மூலம், உணவு விஷயங்கள் மூலமும் நாம் இந்த தரத்தில் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கூடவே வாதம், பித்தம், கபம் என்று நோயாளியாகவே நம்மை பார்ப்பதை காட்டிலும் இந்த உடம்பு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பஞ்சபூத சக்தியின் விளைவு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சபூதங்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தசை பிண்டம் என்று இதை நாம் சொல்லலாம். அப்ப இந்த உடலில் இயல்பாகவே நீர் சக்தி, நிலசக்தி, வாயு, ஆகாயம், நெருப்பு எல்லா கோணங்களும் ஒருங்கே வேலை செய்வதை பார்க்கும்போதுதான் அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டம் என்று திருமூலர் என்ற வாக்கை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அண்டத்தில் உள்ள விஷயங்களை நம் உடம்போடு பொருத்தி பார்க்கும்போது உடலில் நீரின் அளவு குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி நுட்பமாக பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் பூமி பந்தில் 72% நீர் சக்தி, நீர் கொள்ளளவு இருப்பதை பார்க்கும்போது நம் உடலிலும் அதே நீர் சக்தி, நீரின் அளவு குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் குடித்து விடுங்கள், குறைந்தது ஒரு நாளைக்கு உழைப்புக்கு தகுந்தாற்போல், வயதுக்கு தகுந்தாற்போல் குறைந்தது 3 லிட்டர் அளவாவது தண்ணீர் இருக்க வேண்டும் என்று உணவு சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த காலகட்டத்தில் நம்முடைய இளைஞர்களுடைய வாழ்வியல் முறைகளை பார்க்கும்போது, முதியவர்களுடைய வாழ்வியல் முறைகளை பார்க்கும்போது, எங்கெங்கு காணினும் நோய்களடா என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு ஒரு மாஸ்டர் செக்அப் செய்து கொள்ளுங்கள், கம்ப்ளீட் பாடி செக்அப் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்கள் உடலில் உள்ள நோயின் அளவை புரிந்து கொண்டு உடனடியாக தக்க சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றுதான் மாடர்ன் சயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கில மருத்துவம் நமக்கு வலியுறுத்துகிறது. மாடர்ன் சயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கில மருத்துவம் அதே நேரத்தில் ஒரு பாரம்பரியமான வாழ்வியலையும் நவீன மருத்துவத்தையும் இணைத்து பார்க்கும்போது சில விஷயங்களை நாம் எளிதாக கடந்து போக முடியும். பாரம்பரியத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு நோய்க்கான காரணத்தையும் நவீன மருத்துவத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு அறிவியல் சார்ந்தமான சோதனை அறிவையும் இணைத்து நாம் எளிதாக முடிவு செய்து கொள்ள முடியும். அதை விடுத்து ஒரே போக்கில் பாரம்பரியம் பிடித்துக் கொண்டாலும் எங்கேயோ மூட நம்பிக்கையை தவறு செய்து விட்டார்கள் என்று நம்மை கரை சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் நவீனத்தில் மாட்டிக்கொண்டால் எதற்காக இந்த வைத்தியம் நடந்தது, இதற்கு நாம் கண்ட பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை பார்க்கும்போது மனம் ரொம்பவே வெறுத்து போகிறது. இரண்டுக்கும் நடுவே நாம் பயணிப்போம், லகுவாக பயணிப்போம். ஒரு புரிதலோடு இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் எளிதாக ஏற்படுத்திக் கொள்வதை என் அனுபவத்தில் நான் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் அடிப்படையில் ஒரு சாதாரண உணவு வைத்தியர், உணவு மருத்துவ நிபுணர் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் உணவு மருத்துவத்தில் அதிக ஆர்வம். தினசரி ஒரு 200-300 நபர்களுக்கு சரியான உணவை கொடுக்கும் ஆர்வத்தில் இந்த ஜூஸ் இதற்கு நல்லது, இந்த உணவை எடுத்துக்கொண்டால் நல்லது என்பதற்காக அந்த உணவகத்தை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு செல்லும் போது பலவிதமான விடயங்கள் எங்களை வந்து சேருகின்றன. ஐயா, எனக்கு மூட்டு வலி, எனக்கு உடனடி தீர்வு கிடைக்குமா? ஐயா, எனக்கு ஞாபக சக்தி குறைவு, தீர்வு ஏதாவது இருக்கிறதா? என் வீட்டுக்காரம்மாவுக்கு
மாதவிடாய் பிரச்சனையில் ஓவராக ப்ளீடிங் ஆகி கொண்டிருக்கிறது, அதை நிறுத்த ஏதாவது வழி இருக்கிறதா என்று அவசர கோலத்தில் கேள்விகளை கேட்பவர்கள் எங்களிடம் அதிகமாக உண்டு. எங்களிடம் பணியாற்றுகின்ற பாட்டி வைத்தியர்கள் எங்களுடைய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15ற்கு மேல் 50-60 வயதை தாண்டியவர்கள் தான் வேலை செய்து வருகிறார்கள். அவருடைய அனுபவ வைத்தியம் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இளைய தலைமுறைக்கு தகுந்தாற்போல் ஏற்ற உணவையும் எங்களால் கொடுக்க முடிகிறது. இளைய தலைமுறை என்றாலே டேஸ்டுக்கு, ருசிக்கு அடிமையானவர்கள் என்று ஒரு மனோபாவம் இருக்கிறது. அதையும் கணக்கில் கொண்டுதான் நாங்கள் தாய்வழி இயற்கை உணவகத்தை நடத்தி வருகிறோம். அதில் கிடைத்த அனுபவங்களை நம்முடைய ஆனந்த யோகா ஆத்மார்த்த நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் முயற்சியை நாங்கள் இறங்கியிருக்கிறோம். நான் தமிழ்நாடு இயற்கை மருத்துவ சங்கத்தின் செயலராக கடந்த 6 மாதமாக பணியாற்றி வருகிறேன். மாதந்தோறும் நாங்கள் நடத்துகின்ற பல்வேறு விதமான கூட்டங்களில் ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமையும், வருகிற 12ஆம் தேதி கூட உண்டு, 2வது ஞாயிற்றுக்கிழமையில் கிட்டத்தட்ட 50 பேர் கலந்து கொண்டு அவர்களுடைய கேள்வியில் எங்களுடைய உணவு மருத்துவ பதில் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த அனுபவத்தில் இன்றைய காலகட்டத்தில், இந்த பணிக்காலத்தில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், அதிலிருந்து மீளக்கூடிய வகைக்கு என்னென்ன செய்யலாம் என்பதை குறித்தான புரிதலை இந்த நிகழ்வில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் இந்த பணிக்காலத்தில் நாம் சந்திக்கின்ற பெரிய பிரச்சனை வீசிங் ட்ரபிள், சைனஸ், தலையில் நீர் கோர்த்தல், காது அடைத்துக் கொள்ளுதல், இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது அதில் ஏற்படுகின்ற ஒரு பெரிய வருத்தமான நிகழ்வு யாதெனில் தலை கணம், மூக்கில் நீர் ஒழுகுதல், காது அடைத்துக் கொள்ளுதல். இந்த பிரச்சனைகளை மிக எளிதாக கடந்து கொள்ள முடிகின்றது யோகா பயிற்சியின் மூலமாக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பஸ்திரிகா பிராணாயாமத்தை எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கைகளை வேகமாக தூக்கும் போது பிரீத்திங் என்று சொல்லப்படுகின்ற ஆக்சிஜன் உள்ளே செல்வதையும், அது நுரையீரல் கூடுகளில் சற்று நேரம் நிறுத்திவிட்டு அதை மெதுவாக கீழே இறக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுவதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பயிற்சியின் மூலம் நுரையீரலில் சிறு சிறு காற்று பைகளில் இருக்கின்ற அந்த சளி திவலைகள் சிறிது சிறிதாக வெளியேறுவதை இந்த பயிற்சியின் மூலமாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே வெகு நாளாக நுரையீரலில் அடைத்திருக்கிற சளி, தலை பாரம், மூக்கு அடைப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த யோகா மருத்துவத்தில் எளிதாக வெளியேறுவதை உணரப்படுகிறது. ஒருங்கிணைக்கப்பட்ட மருத்துவமாக சற்று மூலிகை தேவைப்படலாம், மூச்சு பயிற்சி தேவைப்படலாம், நல்ல வாழ்வியல் ஒழுக்கம் என்று சொல்லப்படுகின்ற உணவு ஒழுக்கம் இங்கே தேவைப்படலாம். இவை யாவற்றையும் ஒருங்கிணைக்கும் போது மிக எளிதாக நம் மக்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து வருகிறது. இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் என்று சொல்லப்படுகின்றதில் ஆதி மருத்துவமாக இயற்கை மருத்துவத்தை நாங்கள் உணர்கிறோம். இயற்கை மருத்துவத்தில் சொல்லப்படுகின்ற உணவு மருத்துவமே இங்கே நாம் இந்த நிகழ்ச்சியில் நான் கையாண்டு வருகிறேன். உணவு மருத்துவத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை மிக நுட்பமாக கவனிக்கும் போது தவறான உணவு நோய், சரியான உணவு ஆரோக்கியம் என்ற புரிதல் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் எது சரியான உணவு, எது தப்பான உணவு என்கிற குறித்தான ஒரு சிந்தனையில் தான் பலருக்கும் மாறுபாடு இருக்கிறது. முக்கியமாக பழம் சாப்பிட்டால் நல்லது, பழத்தில் வைட்டமின் சி இருக்கிறது, தயாமின் இருக்கு, அயாமின் இருக்கிறது, மற்ற பொட்டாசியம் இருக்கிறது, இது எல்லாம் உடம்புக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லப்படுகின்ற போது வேண்டாம், இந்த காலகட்டத்தில் பழம் எடுத்துக்கொள்ளாதீர்கள், அலர்ஜி வரக்கூடும், இந்த காலகட்டத்தில் பழம் எழுதிக்கொண்டால் சைனஸ் அதிகமாகிவிடும் என்று நவீன மருத்துவத்தில் மாடர்ன் சயின்ஸ் அறிவுறுத்துகிறது. ஆனால் இயற்கை மருத்துவத்தில் நீங்கள் பழங்களை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த எடுத்துக்கொள்ளும் போது பட்சத்தில் மட்டுமே உடலில் சளிங்கிற கழிவு, கபம் என்று சொல்லக்கூடிய சளி கழிவுகள் சற்று சற்று கரைந்து வெளியேறும். அதை வெளியேற்றும் முயற்சிக்கு உறுதுணையாக யோகா மருத்துவத்தை எடுத்துக் கொள்ளலாம். எலுமிச்சம்பழ சாறு குடித்தால் மூக்கு உடனே ஒழுகுவது தெரியும்.
நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கொண்டாலே மூக்கு உடனே ஒழுகுவது நன்றாவே தெரியும். சாத்துக்குடி சாறு, ஆரஞ்சு சாறு இவற்றை எடுத்துக்கொள்ளும் போதும் இது பிரச்சனையாக நமக்கு தெரியும். ஆனா இயற்கை வாழ்வியலில், இயற்கை மருத்துவத்தில் சொல்லப்படுகின்ற முக்கியமான தத்துவம் யாதெனில், கழிவுகளில் தேக்கமே நோய், நீக்கம் ஆரோக்கியம். கழிவுகள் தங்கினால் நோய், நீங்கினால் ஆரோக்கியம். அப்ப உடலில் கழிவு என்று சொல்லப்படுகின்ற சளி கழிவுகள் நுரையீரலில் தங்கியிருக்கும் போது பலவிதமான சுவாச கோளாறுகள் ஏற்படுகின்றன. அதை எளிதில் வெளியேற்றும் வகைக்கு தினசரி 200 ml வாட்டரில் 200 ml வெதுநீரில், சுடுநீர் அல்ல வெதுநீரில் 2 ஸ்பூன் தேன், 1 டீஸ்பூன் ஒரு கிட்டத்தட்ட 10 சொட்டு அளவிற்கு எலுமிச்சை பழ சாறு கலந்து காலை வெறும் வயிற்றில் மெதுவாக சப்பி அதாவது சுவைத்து சுவைத்து சாப்பிடும்போது உமிழ்நீர் கலந்து உள்செல்லும் போது ஒரு அற்புதமான ஒரு அயன் அண்ட் கால்சியம் கலந்த ஒரு உணவு நமக்கு கிடைத்து விடுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அந்த இடத்தில் கிடைக்கிறது. தொடர்ந்து 2-3 நாளைக்கு இதே அளவில் தேன் லெமன் சாறும், அடுத்த 2-3 நாள் எலுமிச்சம்பழ சாறுக்கு பதிலாக தேன் இஞ்சி சாறு கலந்து ஒரு சுவையான பானத்தையும், அதற்கு 2 நாள் கழித்து நெல்லிக்காய் சாறு பிளஸ் சுடுதண்ணீர் என்று பகிர்ந்து கொள்ளலாம். தேன் லெமன் சாறு, நெல்லிக்காய் சாறு, சாத்துக்குடி ஆரஞ்சு சாறு இவைகளை லேசான சுடுநீர் கலந்து தோஷ நிவர்த்தியாக சற்றப்ப ஒரு பஞ்ச், ஒரு சிட்டிய அளவிற்கு நாம் மிளகு பொடியும் கலந்து குடித்து வருவோம் என்றால் இயற்கை உணவை நோய் நீக்கும் மருந்தாக மாறிவிடுகிறது. எது இயற்கை உணவு? எந்த வகையிலும் சமைக்கப்படாமல் இயல்பாக கிடைக்கின்ற அந்த நன்னீரை குடிக்க குடிக்க அந்த உடம்புக்குள் ஒரு உயிராற்றல் வருவது யூ ஹாவ் டு ரியலைஸ் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களால் அதை உணர முடியும் என்பதுதான் இயற்கை வைத்தியத்தின், இயற்கை மருத்துவத்தின் தாத்பரிய உண்மையாகும். அதே நேரத்தில் கபம் என்ற பிரச்சனையை எளிதில் கடந்து போவதற்கு எது காரணியாக இருக்கிறது? இந்த நோய்க்கான காரணி என்பதை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று சொல்வார்கள். நோய் நாடி, நோய் முதல் நாடி என்று சொல்லும்போது நோய் ஏன் வந்தது, அது எதனால் வந்தது என்பதை காரணத்தை ஆராய்ந்து அது தணிக்கும் செயலை நாம் ஆராய்ந்து பார்ப்போம்னா அங்கே நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. அப்ப ஏன் வருகிறது? எதனால் இந்த பனி வந்ததுன்னா எல்லாருக்கும் தாக்கி விடுகிறதா? ஒரு வெளிய இடங்களில் சுற்றி வருகின்ற ஒரு நரிக்கரோ சமுதாயத்திற்கு பெரிய பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை. நாடோடி ஜிப்சிஸ் என்று சொல்லப்பட்ட பெரிய பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் யார் வீட்டில் பாரம்பரிய பானங்களை விட்டொழித்து ஒரு பாலும் சீனியும் கலந்த, சில பவுடர் கலந்த ஒரு ஹார்லிக்ஸோ பூஸ்டோ போன்விட்டாவோ இல்லை ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பிராண்டு சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு டீ காஃபி பால், ஒரு ப்ரூ காஃபி, இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி, இந்த மாதிரி திக்கா ஒரு கெமிக்கல் பேக்கடு ஃபுட்டு எடுத்துக்கொள்றாங்களோ இவங்களுக்கு சளி பிடிக்கிறது. இல்லை சார் நான் குடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் சளி பிடிக்கல நீங்க பேசலாம். ஆனா அது உடம்பில் கப பிரச்சனையை அதிகரித்து கொண்டே வரும். எது? பாலும் பால் சார்ந்த பொருட்களும். பாலுக்கு பதிலாக இயற்கை மருத்துவம் தேங்காய் பாலை வலியுறுத்துகிறது. சீனிக்கு பதிலாக இயற்கை மருத்துவம் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனை வெல்லம் போன்ற ட்ரெடிஷனல் சார்ந்த விஷயங்களை நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்போ நவீனத்தில் சொல்லப்படுகின்ற சில விஷயங்களை தவிர்த்து பாரம்பரியத்தில் சொல்லப்படுகின்ற இந்த பனை வெல்லம் அல்லது தென்னை வெல்லம், நாட்டு சர்க்கரை போன்ற அதை இனிப்புக்காக எடுத்துக்கொண்டு கூடவே பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து வருமாயானால் நம் உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை உணர முடிகிறது. ஆக நம் உடலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு வாட்ஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் என்று சிந்தித்து பார்த்தோமானால் நம்முடைய தவறான வாழ்வியலும் தவறான உணவு பழக்கமுடன் தான் உடல்நிலை கழிவுகளை ஏற்படுத்தி பல விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறதை உணர முடிகிறது. சற்றுப்போ தோல் பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலே ஒரு ஒரு அலர்ஜி தரக்கூடிய ஒரு மீன் வகையா இருக்கலாம், இல்ல பழைய குழம்பு சூடாக்கி சாப்பிடுகின்ற தரித்திர பழக்கமாக இருக்கலாம். எடுக்கெடுத்தாலும் குழம்புகளை செய்து அதை ஃப்ரிட்ஜில் வைத்து திரும்ப சூடாக்கி தருகின்ற ஒரு நெகட்டிவான மெட்டாபாலிசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், இது நம் உடம்புக்கு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடும்.
ஆக நம் வீட்டில் சவப்பெட்டி என்று சொல்லப்படுகின்ற எச்சிப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற மிச்ச மீதியை தூக்கி உள்ளே வைத்து அதை திரும்ப சூடாக்கும் போது அதனுடைய மெட்டாபாலிசம் டோட்டலாக மாறி நம் உடம்புக்கு நம்மை அறியாமல் ஒரு ஒவ்வாவை ஏற்படுத்தி நாளடைவில் கல்லீரலை, மண்ணீரலை, இறப்பையை நமக்கு தெரியாமல் பாழாக்கி கொஞ்ச நாள் கழித்து உனக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கு, குடல் அலர்ஜி நோய் ஏற்பட்டு விட்டது, மூலத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற போது வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் என்று பார்த்தால், நவீனமயத்தில் நம் சந்தோஷத்திற்காக நம்முடைய வேலையை எளிதாக செய்கின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லப்படுகின்ற பல விஷயங்கள் நம்மை பலவிதமான நோயாளியாக ஆக்கி கொண்டிருக்கின்றது என்பதுதான் நாம் கண்ட ஒரு தாத்பரியமான உண்மையாகும். அதிலிருந்து மீளுவது கடினமாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இதற்கான உணவு மருத்துவ புரிதல் உங்களுக்கு இருந்தால் என்றால் கண்டிப்பாக யாரும் இந்த தவறை செய்ய மாட்டார்கள். அப்ப என்ன செய்யலாம்? வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜை பந்தாவா வச்சுக்க வேண்டியதான். அதுல சாப்பிட்ற பொருளை, அதாவது சமையல் செய்த பொருளை உள்ளே வைத்து அது திரும்ப சூடாக்கி சாப்பிடுதல், தோசை மாவை எடுத்து உள்ளே வைத்து 2 நாள் புளித்து போன தோசை மாவை திரும்ப பயன்படுத்தும் போது வயிறு உப்புசமாக மாறுகிறது. நம்மை அறியாமல் அதை எடுத்துக்கொண்டே இருப்போம். நம்மை அறியாமல் ஒரு நோய் அங்கே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு கேஸ்ட்ரிக் கேன்சர், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும்போது ஒடிசா ரூட் காஸ் அப்படின்னா இதுதான் கூட்டி கழிச்சு வந்து நிற்கும். எல்லாருக்குமா என்ற கேள்வி இந்த இடத்தில் உட்காரலாம். எல்லாருக்கும் என்று சொல்ல முடியாது. நாம் அல்ல, நம்மளுடைய ஜெனட்டிக்கா நம்ம அப்பா அம்மாவை நம்ம டிசைன் பண்ணி நம்மள உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் அந்த ஜெனட்டிக்கோட எந்த அளவுக்கு மைனஸ் பிளஸ்ங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு 65-70 வயசுல மது அருந்தி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். 40 வயசுல சரக்கடிச்சு, அதாவது ஆல்கஹால் சாப்பிட்டு ஜாண்டிஸ்ல போய் சேர்றவங்க இருக்காங்க. வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த டெத் அப்படின்னு பார்த்தா, அவருடைய லிவர் ஸ்ட்ரென்த்தா இருக்கு, இவர் லிவர் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி போயிடலாம். அவர் லிவர் ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால தப்பிச்சிட்டாரு, இவர் லிவர் வீக்கா இருக்கு அதனாலதான் ஜாண்டிஸ்ல போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு ஷார்ட்டா சொல்லிடலாம். அது நுட்பமா ஆன்மீக ரீதியா அலசி பார்க்கும்போது ஜெனட்டிக்கா அவங்களுடைய ஜீன் எந்த கெப்பாசிட்டி இருக்கோ அதுதான். ஏன்னா நம்ம தாய் தப்பனுடைய கருமுட்டைகளிலும் இந்திய நாடுகளின் நீட்சியாகத்தான் நம்ம உடம்பு இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த உடம்ப இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நம்ம எப்படி பராமரிக்க போறோங்கிறது தான் முக்கியம். எது சரியான பராமரிப்பு, எது முறையான வாழ்வியல், எது சரியான லைஃப் ஸ்டைல் என்கிறத பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் பெரிய காரணமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அடிக்கடி கோபம் வந்துட்டே இருக்குன்னு வைங்க, அவன் லங்ஸ் அங்க ஆட்டோமேட்டிக்கா பாதிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான்னு வைங்க, ஹார்ட் வீக் ஆகிட்டு இருக்கிறத நம்ம உணர முடியுது. ரொம்ப கவலைப்படுற ஆத்மாவுக்கு மண்ணீரல்ல பிரச்சனை வரும். இல்ல மண்ணீரல் பிரச்சனை வந்தாலும் கவலைகள் கூடிடும். ரொம்ப பயம் வந்துருச்சுன்னு வைங்க, கிட்னி அவுட் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப பயம். நம்ம ஸ்கூல்ல கூட பார்த்துருப்போம், வாத்தியார் நம்மளை திட்டோன்னே பசங்க டபக்குன்னு யூரின் போயிடுவாங்க. ஏன் யூரின் பண்ணாங்க அவனுக்கே தெரியாது. அந்த பயத்துல அந்த கிட்னிங்கிற ஆர்கன் டக்குன்னு தன்னுடைய வேலையை கொஞ்சம் ஓவரா ஸ்பீடா பண்ணிடும். அப்ப ரொம்ப கவலைப்படுறவங்களுக்கு பாருங்க, வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை அப்படின்னு மூச்சு திணறத பார்க்க முடியும். அப்ப அவங்களுக்குள்ள அது சோகம் இருக்கும்போது, அது சோகம்னா அது தன்னைத்தானே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு நமக்கு எதுவுமே வாய்ச்சதே சரியில்லை, வாங்கி வந்த வரோம் அப்படி, எனக்கு 7.5 சனி ஓடுதுன்னு நெகட்டிவ் தாட்ஸ்லயே இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், அவங்க உடம்புல சோகம் அதிகமா கப்ப ஆரம்பிக்கும் போது லங்ஸ் வீணா போயிடும். ஸோ இவங்க லாங் லைஃபாவா வீசிங் ட்ரபிள் ப்ராப்ளமா ஆஸ்துமா பேஷண்டாக தான் இருக்க பார்க்குறோம். அப்ப இது எப்படி சார் ஹேண்டில் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனசுக்கு நெகட்டிவான விஷயங்களான அந்த கோபம், எரிச்சல், டென்ஷன், பயம் போன்ற ஒரு தத்துவார்த்த குழப்பங்களை உடனே நம்ம சரி செய்து ஆகும். அதுக்கு நல்ல ஆன்மீக பயிற்சியும் தியான பயிற்சியும் இருக்கும்போது தான் நமக்கு இந்த உலகத்தை பற்றியும் உலக வாழ்வியலை பற்றியும் ஒரு புரிதல் ஏற்படும். ரொம்ப ஆசைப்படுறவனும் வீணா போயிடலாம். ஆசையே படாம உட்கார்ந்துட்டே இருக்கிறவனும் ரொம்ப சோம்பேறி ஆயிடுறான்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அப்ப நம்ம இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி
நம்முடைய நோக்கம் டார்கெட் வச்சுட்டு அதுக்கு இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடலை எப்படி முதலில் பராமரிப்பது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, பணம் சம்பாதிக்கிற வேகத்துல எல்லாருமே வேகமா ஓடிட்டு இருக்கோம். இது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சுய தேவைகளை மட்டும் இல்ல, தன் குடும்ப தேவைகள். இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் நம்ம செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். 4 பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, 4 பேரு நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு வேக வேகமா இந்த 4 பேருக்காக ஓடி 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 தங்களை தொலைத்து விடுகிறார்கள். தங்களை என்றால் தங்களுடைய சொந்த ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டு 50, 60 வயசுக்கு மேலதான் எல்லாத்தையும் விட்டுட்டுமே இனிமேல் எப்படி பிக்கப் பண்றது அப்படின்னு ஆரோக்கியத்தை தொலைச்சி பிறகுதான் அது குறித்தான தேடுதல் வருகிறது, ஞானமே அதிகமா வருகிறது. அதாவது செருப்பு தொலைஞ்ச பிறகுதான் செருப்பு மேல உள்ள மரியாதையோட அதை பார்ப்போமா. அப்ப ஆரோக்கியத்தை தொலைக்கிற விஷயம் ஏன் அதிகமா இருக்குன்னா, இந்த விஷயத்துல யாரும் பெரிய அளவுக்கு சிந்தனையை செலுத்துவது இல்லை. ஆனா இந்த இடத்துல நான் சொல்ல ஒரு முக்கியமான விஷயம், இறைவன் இந்த உடம்புல குடியிருக்கிறான் என்பது உண்மை என்றால், இந்த ஆன்மா இங்கு இருப்பது உண்மை என்றால், இந்த ஆன்மா இங்கே நல்ல விதமாக இயங்க வேண்டும் என்றால், இங்கே உயிராற்றல் நன்றாக இருக்க வேண்டும். இந்த உயிராற்றல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உடலை சரியாக பராமரித்துக் கொண்டால்தான் அந்த உயிரே அங்கு தங்கும். இல்லை என்றால் உயிர் நம்மை விட்டு போகுதோ இல்லையே, தினசரி சித்திரைப்படும், தினசரி சித்திரவதையாகும். மூச்சு திணறல், மூட்டு வலி, குறுக்கு வலி, பாடி பெயின், யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன். அப்போ நித்தம் நித்தம் இந்த வேதனையை அனுபவிப்பவர்களுக்கு நாம் இங்கு சொல்லப்படுகின்ற விஷயம் யாதெனில், ஊனை வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேனே என்ற ஒரு கான்செப்டை நம்ம புரிந்து கொண்டு உடலை வளர்த்து உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு உண்டான நம் சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை குறித்து ஒரு புரிதலை நமக்கு இன்றைய பள்ளி கல்வி சொல்லித் தரவில்லை. எந்த பிரச்சனைனாலும் மாத்திரையை போட்டுக்கோ, ரெகுலரா டேப்லெட்ஸ் எடுத்துக்கோ, யாத்திரை போற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு தான் நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு கலாச்சாரத்தை நம்மை அறியாமல் நாம் அதை ஏற்றுக்கொண்டோமோ என்பது வருத்தமாக இருக்கிறது. நம்ம அறியாமலே அந்த கான்செப்டை ஏற்றுக்கிட்டோம். எதுக்கு எடுத்தாலும் செக்கப் செக்கப் செக்கப். அப்போ காலை முதல் இரவு வரைக்கும் உண்டான வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தான ஒரு தெளிந்த ஞானம் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லித்தரப்படவே இல்லை. நிறைய மார்க் எடுப்பதற்காக ட்ரைனிங் கொடுக்கிறோம். ஆனா மார்க் எடுப்பதற்கு ஞாபக சக்தி வேணும். அந்த ஞாபக சக்தியை ஏற்படுத்திக் கொள்ள உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்க காலை 7:30 மணிக்கு தரத்தில் முடிச்ச மாதிரி தூங்கக்கூடாது. கரெக்டா ஒரு 5:30 மணிக்காவது எதிர்த்து லைஃப் ஸ்டைல ஆரம்பிக்கணுங்கிறத அந்த பேரண்ட்ஸுக்கும் தெரியல. ஆனா அந்த பேரண்ட்ஸும் ரொம்ப பேர் நாட்டுல நெகட்டிவான டம்மி பேரண்ட்ஸா தான் இந்த 2000 பிறந்த பிறகுலாம் உருவாயிருக்காங்க. அப்ப அவங்க நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. அப்போ நாம என்ன செய்யலாம்? அப்போ இனிமேலாவது ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருத்து நம்ம வேலையை செய்ய வேண்டும். சற்று நேரமாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது செய்யணும். ஒரு ஒரு வெறுங்கால் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம். அதை விட என்ன நடக்குது அதை கொஞ்சம் படம் பிடிச்சு பார்ப்போமா. லேட்டா எந்திரிக்கிறாங்க, பெட் காஃபிக்கிற பேடு காஃபியை குடிக்கிறாங்க, அறிபறியா சாப்பிட்றாங்க, காலை டிஃபனை சாப்பிட்றதுக்கு நேரமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஓடி போயிடுறாங்க, சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. அப்போ வெறும் வயிற்றோட கிளாஸ்ல உட்காடுறாங்க. அப்போ பிரெயின் லெவல் அங்கே வீக் ஆகும், குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கம்மியாகும். அப்புறம் ஏதோ பேருக்கு ஏதோ டுபாக்கோ ஸ்நாக்ஸ் 2, 3 சாப்பிட்றாங்க. மத்தியானம் ரொம்ப ஸ்டைலா மினி டிஃபன் பாக்ஸ்ல கிடைக்கிறத ஏதோ சாப்பிட்றாங்க. அப்புறம் சாயந்தரம் வந்தோடனே சூடா டீயை குடிக்கிறாங்க. என்ன நடக்குதோ அங்க போறாங்க. ராத்திரி 10 மணிக்கு பேய் மாதிரி உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. 10 மணிக்கு பேய் தான் சாப்பிடும். அப்புறம் ஒரு நெகட்டிவா செல்லு பார்த்துட்டே சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பிட்றாங்க வார்த்தை அடிக்கடி சொல்லப்படுகின்றது என்றால், வேதாத்திரி மகரிஷி ஐயா நமக்கு சொல்லிக் கொடுத்த பெரிய விஷயம், நாம் உண்ணும் உணவே 7 தாதுக்களாக உருமாறி வரும். நாம் உண்ணும் உணவே இரத்தமாக, மஜ்ஜையாக, விந்து நாளமாக தனித்து இயங்க காண்போம் என்று ஞானத்தந்தை வேதாத்திரி ஐயா நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். அப்ப நம்ம உண்ணக்கூடிய உணவு தப்பா இருந்தா அங்க எப்படி ஒரு கருமுட்டை வளர்ச்சி இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், எலும்பு உறுதியாகும். அப்ப எல்லாருக்கும் பேஷண்ட் ஆன பிறகு ஞானம் வருது. இந்த டாக்டர்கிட்ட போனா, அந்த டாக்டர் போலாமா, இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு இந்த மாடர்ன் சயின்ஸ் எங்கேயோ கொண்டு போய்
கிடைக்கிற சம்பாத்தியத்தை எல்லாம் மெடிக்கலுக்கு செலவழிக்கிற மாதிரி ஒரு கொடுமையான ஒரு அருவருக்கத்தட்ட சமூக சூழல் நம்மளை சுத்தி இருக்குதா இல்லையா? இதுல இருந்து மீட்டெடுக்கும் முயற்சியா தான் இந்த யோகா கிளாஸ்ல உங்களுக்கு உணவு விஷயத்துல ஏன் கவனமா இருக்கணும்னு சொல்ல வரோம்னா, இந்த உணவு தான் 7 தாதுக்களாக மாறியது என்று சொல்லப்படுகிறது. உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. அதை விட சித்தர்கள் அழகா சொல்லியிருக்காங்க. சூட்சும உணவு, ஸ்தூல உணவு. சூட்சுமமான உணவு என்று சொல்லப்படுகின்ற அந்த காற்றை சுவாசிக்கும் கலை, அத யோகா பயிற்சியில நாடி சுத்தி, நாடி சோதனா என்கிற அழகான கான்செப்ட்ல நம்ம உடம்புல லங்ஸ் நல்லா ஆக்டிவேஷன் பண்றது, உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை எல்லா பக்கமும் செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழ்ந்த சுவாச பயிற்சி, அது உணர்வோடு செய்யக்கூடிய அளவுக்கு ஞானிகளின் நமக்கு வழிகாட்டுதல். இப்போ உடம்புக்குள்ள ஆக்சிஜன் கூட கூட புத்துணர்வு ஏற்படுகிறது, மூளை சுறுசுறுப்பு ஏற்படுகிறது, ரத்த சுத்தமாகிறது, தெரிஞ்ச விஷயம். இது குறித்து மாடர்ன் சயின்ஸ்ல பெரிய அளவுக்கு விஷயங்கள் இருக்காது. அதான் பெரிய கொடுமை, காலத்தின் கொடுமை. அடுத்து சூட்சும உணவு விட்டு ஸ்தூல உணவுக்கு வந்துருவோம்னு பார்த்தோன்னா தண்ணீர் அடிப்படை. ஆனா தண்ணீரை குடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு யாருக்கு நேரம் இல்லைங்கிறது மகா கொடுமை. அது இந்த பனிக்காலத்துல தண்ணியே குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறதுக்கு டைமே இல்லை. ஐ மீன் தண்ணி குடிக்கிற அளவுக்கு எனக்கு ஃபீலிங்கே வரல சார், வாட் கேன் ஐ டூ அப்படின்னு பாவமா பேசக்கூடிய ஒரு மாடர்ன் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க நாட்டுல. அப்ப தண்ணி சத்து உடம்புல குறையும் போது எவ்வளவு தவறுங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறேன். அதே நேரத்துல நெகட்டிவான தண்ணி, நான் சரக்குங்கிற ஆள்கால சொல்லல, ஏர்லேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லப்படுகின்ற பேக்கடு ட்ரிங்க்ஸ் நிறைய சொசைட்டியில சுத்திட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஸ்டைலிஷா அந்த பாட்டில வச்சு கூலிங்க டக்குன்னு குடிக்கிறது. கல்யாண வீடுகள் என்னத்தை திங்கிறோமோ இல்லையோ டபக்கு டபக்குன்னு ஐஸ்கிரீம் கடைசியில் விழுங்குறது. அப்போ நம்ம உடம்ப டைஜஸ்ட் பண்றக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் என்சைம் அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை டைலூட் பண்ற மாதிரி அதிகமா சாப்பிட்ட தண்ணி குடிக்கிறது மகா ஆபத்து. அது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது மகா மகா ஆபத்து. ஒரு கேவலமான ஒரு மில்க் ப்ராடக்டா ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்றது இன்னும் டைஜஸ்ட்னா இன்டைஜஸ்ட் ஆகிடும். அப்ப அஜீரணமே வந்துட்டா உடம்புல எல்லா பிரச்சனையும் வந்துடும். இன்சான் உடம்புக்கு மூளையே, இன்சானோட தலையே பிரதானங்கிறத விட சிரசை பிரதானம் என்கிறத விட இந்த வயிறே பிரதானம். இந்த இன்சான் உடம்புல இந்த வயிறுல நெகட்டிவான விஷயங்கள் போக 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 தான் அவருடைய எனர்ஜி லெவல், அவருடைய இனவிருத்தி லெவல், அதோட முக்கியமா அவருடைய டே டு டே லைஃப்ல அவங்களுக்குள்ள ஏற்படுகின்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த அசிடிட்டி ஃபுட்டு தாங்கிறத போக போக தான் உணரணும். இந்த அசிடிட்டி ஃபுட்டு தான் நம்மளை ரொம்ப 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 டாமினேட் பண்ணிட்டு இந்த பாடியுடைய மெட்டாபாலிசத்துல அது வயிற்று பகுதியில ஒரு 80:20, அதாவது 80-20, 80% ஆல்கலைன் ஃபுட்டாகவும் 20% அசிடிட்டி ஃபுட்டாகவும் இருக்கலாங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விதிமுறை, உணவு மருத்துவ விதிமுறை. ஆனா வி ஆர் டேக்கிங் 80% ஆஃப் அசிடிட்டி ஃபுட்டு. எப்படி சார் எப்படி அப்படின்னு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா, நிறைய மசாலா ஐட்டங்களை சாப்பிட்றோம். பூரி, புரோட்டா, நெகட்டிவான அசைவ உணவுகள், வடை, பஜ்ஜி, சமோசா, இன்னைக்கா ஒரு நாள் டச் பண்ணி சாப்பிட்றது தப்பு இல்லை. டே டு டே லைஃப்ல நம்மளை டாமினேட் பண்ண 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 இங்க உடம்புல அசிடிட்டி லெவல் கூடி கூடி உணவு குழாய் எரிச்சல், வயிற்றின் அடிப்பகுதி பாதிப்பு, யூரின் சரியா போகல, இது எல்லாம் கழிவுகள் தேங்கி தேங்கி மோஷன் டைட் ஆகுது. மோஷன் டைட் ஆகி வராம பிரச்சனையாவே இருக்கும்போது அது பைல்ஸா ப்ரமோஷன் ஆகிடுது. ரொம்ப அழுத்தமா முக்கும் போது ரத்தம் வந்துடுது, இல்லைன்னா சிறு சிறு பபிள்ஸா ஆசன குழாயில் சுத்தி வந்துடுது. எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா இங்க வாழ்வியல் மாற்றங்கள்ல இது எவ்வளவு நெகட்டிவான ஃபுட்டு எடுத்துட்டு இருக்குங்கிறது புரிதல் இல்லாம இப்போ லேட்டஸ்டா வர நூடுல்ஸ், பீஸா, பர்கர், பாஸ்டா எல்லாமே பேக்கெட் ஃபுட்டு நம்மளை டாமினேட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுடைய இயல்பான வளர்ச்சி எங்க ஆட்டோமேட்டிக்கா தடைபடுது. ஊர்ல இவ்வளவு மெடிக்கல் ஸ்டோர், இவ்வளவு ஆஸ்பத்திரி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம், மெயினான காரணம் வந்து யாருக்கும் சூனியம் வச்சு வர்றதில்லை. நம்மளுடைய நெகட்டிவ் ஃபுட்டுடைய டாமினேஷன் கூட்டிகிட்டே இருக்கு. அது குறைக்கிறதுக்கு என்ன சார் தீர்வு? ஏன்னா நான் வந்து ரொம்ப நெகட்டிவாக இந்த கூட்டத்துங்களை பேசுறது நான் விரும்பல. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பய உணர்ச்சி ஏற்படுத்தும் பட்சத்தில் மட்டுமே இதுக்கான தீர்வு நோக்கிய பயணம் உங்களை அறியாமல் ஏற்படும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தீய சூழலை நான் சொல்ல வேண்டியதுக்கு ஆட்பட்டேன். அப்போ அந்த நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் எப்படி சார் மாறுறது? பாசிட்டிவான ஃபுட்டுனா என்ன?
அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயத்துக்கு சாப்பிட விட்டுரும். டயத்துக்கு சாப்பிடுங்கிற கான்செப்டே நம்ம முதல்ல விட்டே ஆகணும். வித்தியாசமா தெரியலாம். அப்ப எஃப்சார் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடணும். இப்ப பசித்து புசிக்கும் போதுதான் அந்த உணவுக்கும் ஒரு ருசி இருக்கும். அந்த உணவு தான் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். இது ஒரு முதல் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட், நம்ம உடம்புல எந்த உணவு சரி தப்புங்கிற புரிதல் நமக்கு தெரியுது. ஆனா சுற்றுச்சூழல், குடும்ப சூழல், அம்மா அப்பா எனக்கு என்ன கொடுக்குறாங்க, வீட்டுல மருமக நமக்கு என்ன செஞ்சு கொடுக்குறா, இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி அங்க ஒரு கான்ட்ரவர்சியான ஆர்குமெண்ட் வச்சோன்னா அப்ப அந்த இடத்துல ஹார்ட் தான் வீக் ஆயிடும். டென்ஷன் கூட கூட கோபம் கூட கூட தப்பு தப்பா வரும். நாம் நினைத்தது எதிர்பார்த்து நடக்கவில்லை என்றால் நம்ம அறியாம எல்லாமே தப்பு தப்பா ஆயிரும். ஆறுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அப்ப அந்த ஆறுகளும் பாதிக்கக்கூடாது. அப்ப சூழலையும் மதிக்கணும், அந்த குடும்ப உறவுகளையும் மதிக்கணும், அவங்க கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அறிவு நமக்கு இருக்கிறது. அப்ப என்ன செய்யலாம், அவர்கள் தருகின்ற அசிடிட்டியான அமிலத்தன்மையான குழம்பு வகைகள், மசாலா வகைகள், சமைச்ச உணவு, அதாவது சமைச்ச உணவு எல்லாமே தப்பு சொல்ல முடியாது. சமைச்சதுல இட்லி பரவாயில்ல, ஆனா நெய் ரோஸ்ட், பூரி, புளிக்குழம்பு, புளி ரசம், இன்னும் சொல்ல போனா நேற்று வச்ச குழம்பு சூடாக்கி சாப்பிட்ற சரித்திரம், அப்புறம் அந்த சிப்ஸ் வகைகள், பிக்கிள்ஸ், இதெல்லாம் எடுக்க 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 பாடி லொல்லு வந்துடும். அப்ப இதை ஓரளவுக்கு தவிர்க்கணும். சாப்பிடும்போது எப்படி தவிர்க்க முடியும், வயிறு பசிக்குது, கொள்ளளவு ஜாஸ்தி, எப்படி இந்த ஃபுட்டை எடுத்தே ஆகணுங்கிறது, ரெண்டு நாக்கு படுத்துற பாடு, டேஸ்ட் வேற இழுத்து தொலைச்சிரும். அப்ப அந்த பாவத்துக்கு பரிகாரமாக, எந்த பாவத்துக்கு, உடம்புக்கு நெகட்டிவ் ஃபுட்டா சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு நாமளே சூனியம் வைக்கிறதுக்கு நம்ம தயாராயிட்டோம். அப்போ ஒரு பெரிய பாவத்துக்கு நம்ம ஆளாக போறோம். எந்த பாவம், நம்ம உடம்ப சொந்த காசுலயே சொந்த உறவுகளை வச்சு சூனியம் வைக்க போறோங்கிற ஒரு பரிதாபமான நிலை, அப்படி கூட சொல்லலாம் இல்லையா. அதுல இருந்து மீட்டெடுக்க நம்ம என்ன பண்ணணும், அதற்கு முன்னதாக, அதாவது சமைச்ச உணவுக்கு முன்னதாக ஒரு 2 வாழைப்பழம், இல்ல 2 பழம், அல்லது திராட்சை பழம், இல்ல வெள்ளரிக்காய், சப்போட்டா, பப்பாளி பழம் அழகாக கட் பண்ணி வயிறு நிறைய சாப்பிட்டுங்க. as much as you can. ஒரு 2 மணிக்கு நம்ம ஃபுட் எடுக்க போறோம்னா 12-12:30க்கு யூ ஹாவ் டு டேக் மோர் குவான்டிட்டி ஆஃப் நேச்சுரல் ஃபுட்டு. இயற்கை உணவை நோய் தீர்க்கும் மருந்துங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. சமைத்த உணவை குறைத்து சமைக்கப்படாத இறைவனால் சப்ளை பண்ணப்படுகின்ற, இறைவனால் நேரடியாக சப்ளை பண்ணக்கூடிய, அதாவது சூரிய சக்தியினால் உருவாக்கப்பட்ட டைரக்ட் ஃபுட்டு, ரா ஃபுட்டு, ரா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரா வெஜிடபிள்ஸ் சொல்லலாம். ஒரு வெஜிடபிள் சேலட்டா இருக்கலாம், இல்ல ஃப்ரூட் சேலட்டா இருக்கலாம். லைட்டா, ஏன்னா பழம் சாப்பிட்டா உடனே சளி பிடிக்கணும், சனித்தனமா புத்தி வேலை செய்யும். அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக பழங்கள் அழகாக கட் பண்ணி, மோனோ ஃபுட் தான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட் சேலட்டா சாப்பிட்னா அந்த கான்செப்டே கொஞ்சம் தப்பு தான். அப்போ ஒரு சிங்கிள் ஃப்ரூட்டா, ஒரு மோனோ ஃப்ரூட்ஸை மட்டும் கட் பண்ணி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா அடுத்து வீட்டில் தரப்படுகின்ற அந்த சமைச்ச உணவை நம்ம குறைச்சிக்கலாம். அப்போ உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள உள்ளு வராது. ஆனா சாப்பிட்ட பிறகு பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவை குப்பைத்தொட்டியில தான் போடணும். அது பழத்துல கிடைக்கிற அந்த மெடிசினல் வேல்யூ, அந்த பவர்ஃபுல் வேல்யூ நமக்கு கிடைக்காது. எப்போ சமைச்ச உணவையும் இயற்கை உணவையும் மிக்ஸ் பண்ணா. அப்ப என்ன செய்யணும், சாப்பாடு டைம் 2 மணி வச்சுக்கிட்டீங்கன்னா, 2 மணிக்கு சாப்பிட போறீங்கன்னு வச்சீங்கன்னா, ஒரு 12-12 மணிக்கு நீங்க எவ்வளவு பழம், திராட்சை பழமா நல்லா கழுவிடுங்க. ஏன்னா எல்லாமே பூச்சி மருந்து, சாரி பூச்சிக்கொல்லி விஷம், மருந்துங்கிற நல்ல வார்த்தை சொல்லக்கூடாது. பூச்சிக்கொல்லி விஷத்தை நிறைய ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க திராட்சை பழத்துல, கொய்யா பழத்துல, வெள்ளரிக்கால, சப்போட்டால, டுபாக்கூர் ஆப்பிள்ல. அப்ப எல்லாத்தையும் சுடுதண்ணியில உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிங்க. திராட்சை பழத்தை கொட்டையோட தொலியோட மென்னு சாப்பிடுங்க. அது ஃபேன்சியான இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ், இந்த டுபாக்கூர் ஐட்டம்லாம் வேண்டாம். இந்த மண்ணை சுற்றி விளையக்கூடிய இந்த மண்ணுக்குரிய மனிதர்களுக்கு எது அதிகமா கிடைக்கும், அப்படி பார்த்தா காஷ்மீர் ஆப்பிள் நமக்கு தேவையில்லை தான் சொல்லணும். அவ்வளவு ரூல்ஸ்கார வேக்ஸ் கோட்டிங் இருக்கும். மேட்டுப்பாளைய ஆப்பிள் கிடைச்சாலே போதும். அப்போ இந்த பழங்கள் அழகாக கட் பண்ணி சாப்பிட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சமைச்ச உணவு மேல நாட்டம் குறையும். முடிஞ்சா அதை கேன்சல் பண்ணலாம். அதை கேன்சல் பண்ற அளவுக்கு நாக்கு விடாது. இன்னைக்கு நாக்குக்காக, குடும்பத்துக்காக, இருபத்தையோ பேருக்கு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம், அது தவறு இல்லை. ஆனால் 80% உங்களுக்குள்ள அல்கலைன் ஃபுட் போயிருது இல்லையா, 20% ஆக்சிடிட்டி உங்களை பாதிக்காது.
இதே மாதிரி ஈவினிங் டீ காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு ஹெர்பல் டீயோ, ஒரு ஆவாரம்பூ டீயோ, இல்ல நெல்லிக்காய் டீயோ, இல்ல சுக்குமல்லி காஃபியோ, இல்ல கொய்யா இலையை வேக வச்சு ஒரு ஹெர்பல் டீயோ, ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு இயற்கை அங்காடிகள்ல நிறைய கிடைக்குது. டிசைன் டிசைனா கிடைக்குது. வாட்ஸ்அப்ல தட்டி பார்த்தா ஹெர்பல் டீன்னு பார்த்தா அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயங்கள் வரும். இப்போ இதெல்லாம் பார்த்து 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 செய்ய ஆரம்பிக்கலாம். பார்த்து பார்த்து கண்ணு எல்லாம் வீணா போறது நினைக்க வேண்டாம். எது பாசிட்டிவான விஷயம் அதை மட்டுமே எடுத்து நோட்ஸ் எடுத்து அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இரவு உணவை கூடிய மட்டும் ஒரு 7-7:30 சாப்பிட்டு பழகுது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் தெரியும். ஏன்னா தப்பான உணவு நோய் நல்லாவே தெரியுது. எது தப்பான உணவு குறித்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. இல்ல சார், நாங்க கால்சியம் மாத்திரை சாப்பிடுறோம், அயன் மாத்திரை சாப்பிடுறோம், பீட்ரூட் சாப்பிடுறோம், பீட்ரூட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். இப்படி மாடர்ன் சயின்ஸ் உங்களை எங்கேயோ உங்களை கொண்டு போகும். ஆனா இந்த லைஃப் ஸ்டைல் கடைபிடிக்க முடியாதவங்க, இந்த லைஃப் ஸ்டைலை பத்தி எனக்கு தெரியுது பட் இது முடியாம போகும் சார் என் லைஃப் அப்படின்னு முட்டாத்தனமா சிந்திக்கிறவங்க, தங்களை தாங்களே சரிப்படுத்திக் கொள்றதுக்கு நேச்சுரல் வே ஆஃப் லைஃபுக்கு தான் போகணும். ஆனா அதுல வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு தப்பலித்தனமா சிந்திக்கக்கூடிய பரிதாபத்துக்குரிய அந்த பாசமுள்ள சகோதரர்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இப்படி எதுக்கெடுத்தாலும் கெமிக்கல் கெமிக்கல் டேப்லெட்ஸ் போடணும்னா அது கிட்னியோட ஃபில்டர் கெப்பாசிட்டி ஒரு நாள் கண்டிப்பா வீணா போயிடும். இப்போ டயாலிசிஸ் பண்ற பேஷண்ட்டை நீங்க நல்லா டயக்னோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேரு நெகட்டிவா நிறைய டேப்லெட்ஸ் எடுத்தவங்களா இருப்பாங்க. மூட்டு வலிக்கு மாத்திரை சாப்பிட்றேன், சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றேன், ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றேன், இதுக்கு சாப்பிட்றேன், அதுக்கு சாப்பிட்றேன்னு வெள்ளை வெள்ளை சாப்பிட்டா சாப்பிட்றவங்க. அது ஒரு அளவா எடுத்துக்கிட்டு தான் வேற. ஆனா இதுக்கு சாப்பிட்றேன், அதுக்கு சாப்பிட்றேன்னு எல்லாத்தையும் சேர்த்து டெய்லி 10-12 மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு தான் கிட்னியோட ஃபில்டர் கெப்பாசிட்டி வீணா போயிருது, லிவர் ஃபங்க்ஷன் குறையுது, மண்ணீரல் கெட்டு போகுது, வயிறு உப்புசமாகுது. நோய்க்கு பல காரணங்கள். ஆனா முக்கியமான பெரியான காரணங்கள் இந்த உடம்புக்கு அந்நிய பொருட்களை அதிகமாக உள்ளே அனுப்புதல். ஃபாரின் குட்ஸ், அதில் சொன்ன டீ காஃபி எப்படியோ அதே மாதிரி தான் டேப்லெட். இவங்க தான் டயாலிசிஸ் பண்றது படுத்துட்டு இருக்கிறாங்க. பாவம் 6 மாசம் 1 வருஷத்துல பரிதாபமா போய் சேர்ந்துடுறாங்க. மீதி ஒரு 20% ட்ரிங்க்ஸ் பண்ணி படுத்துக்கிறது. ட்ரிங்க்ஸ் பண்ணி அது ஆள்களை சாப்பிட்டு படுத்து கிடக்கிறவங்களும் டேப்லெட் சாப்பிட்டு படுத்துக்கிறது சமமா தான் நம்ம பார்க்க முடியும். இதுல இருந்து நீங்க எல்லாம் நினைச்சு பார்த்து இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்களும் உங்களை டியூன் பண்ணிக்கணும். எந்த காரணத்துக்கு கொண்டும் ஒரு அவசர சிகிச்சைக்கு தலையெழுத்து வேற வழியே இல்லை, நாங்க போய் சேர்த்துட்டாங்கன்னா சாப்பிட்டு தான் ஆகணும், அதுக்கு வழக்கமே தெரியலன்னா நம்ம கர்ம வினையை எடுத்து முடிச்சுக்க வேண்டியதான். ஆனா நமக்கு நாமளே சூனிய வைக்கிற மாதிரி நம்ம ஃபாஸ்டா சாப்பிட்றது, கிடைச்ச உணவை வெட்டு வெட்டுன்னு வெட்டுறது, லேட் நைட் சாப்பிட்றது, வேக வேகமா சாப்பிட்றது, ஒரே உணர்வு இல்லாம சாப்பிட்றது. இந்த உணர்வுங்கிற வார்த்தையை தான் அழகா வேதாத்திரி மகரிஷி, சாரி, ரமண மகரிஷி, மகான் பகவான் ரமண மகரிஷி தியானத்தை ஒரு அழகா ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். உணவு உண்ணுதலே தியானம். சாப்பிடுறது என்ன தியானம் இருக்கு? தியான கிளாஸ் வேற, சாப்பிடுறது வேறன்னு பிரிக்கிறது இல்லை. உணவு உண்ணுதலே தியானம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தியான உணர்வோடு செய்யணும்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு முக்கியமான காலகட்டமே பெருசுங்க. அந்த காலத்துல சாப்பிடும்போது அறிவு இருக்கா? சாப்பிடும்போது பேசிட்டு இருக்க, ஒழுங்கா சாப்பிடு, ஒரே கவனமா சாப்பிடு, அங்கங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சாப்பிடும்போது ஒரே நினப்பா சாப்பிடுன்னு பெருசுங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போனாங்க. மகான் ரமண மகிழ்ச்சியா உணவு உணவிலே தியானங்கிறாரு. அப்போ உணவு வாயில் செலுத்தி அது மெல்லப்பட்டு அது உணர்வோடு எச்சில் கலந்து உள்ளே செல்லுதலும், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அது போய் அதுக்கு வேண்டியான சக்தி உட்கரைக்கப்பட்டு அசிமுலேஷன் அண்ட் எலிமினேஷன், சக்திகள் உள்வாங்கி கழிவுகள் வெளியாகக்கூடிய இந்த இயல்பான அந்த இயற்கை நிகழ்வு யாருக்கெல்லாம் சரியா நடக்கிறதோ அவங்களாம் ஆரோக்கியமா இருக்காங்க. ஆனா சாப்பிடும்போது ரொம்ப வேகமா சாப்பிடுறது, நினைவில்லாம சாப்பிடுறது, ஸ்டாண்டிங்கா நின்றுட்டே சாப்பிடுறவங்க எல்லாருமே இந்த உடம்ப ரொம்ப ரொம்ப பாழாக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம முடிவா தெரிய வேண்டிய விஷயம், இயற்கை உணவை நோய் தீர்க்கும் மருந்துங்கிறத நம்ம அழகா எடுத்துக்கிறோம். இது இயற்கை மருத்துவம் என்னென்ன வகைகளாக உங்களுக்கு சரி பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டே போகலாம். அதை காட்டிலும் சகோதரி அனர்கலி அவர்கள் லைன்ல இருக்கீங்களாமா? ஹலோ அனர்கலி மேடம். வளமுடன் ஐயா. அவங்க வெளியில இருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம பல விஷயங்கள் சொல்லிட்டு போறதை விட நம்முடைய நேயர்கள்
அவருடைய ஏதோ ஒரு கேள்விக்கு இந்த பதிலா அமைஞ்சதுன்னா எல்லாருக்கும் வேகமா புரிதல் இருக்கும், நல்லபடியா கொண்டு போலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கேள்வி பதில் செஷனா ஒரு கலந்துரையாடல் கூட நம்ம ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தங்களுடைய நிச்சயமா இரண்டு நிச்சயமாங்க சரியா சரிம்மா. நிச்சயமாங்க. அவங்களுடைய விஜயலட்சுமி தகவல் தோட்டலாம். சரிங்க. வாழ்க வளமுடன். இன்றைய இன்றைய நிகழ்வில் இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்து என்ற தலைப்பில் சிறப்பாக சிந்தனை உரை வழங்கிய தாய் வழி இயற்கை உணவகத்தின் நிறுவனர் சிவகாசி மாரஞ்சி ஐயா அவர்களை அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் மாரஞ்சி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்கள் கேள்விகள் கேட்பேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க ஐயாக்கு. மூலிகை மகேந்திரன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? வணக்கம், கேக்குதுயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க நான்லாம் ஒன்னா பல கிளாஸ்கள் பண்ணிருக்கேன் ஈழர் பாஸ்கர் ஐயா கூட. எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்த ஆளு நீங்க, சாதாரணமான ஆள் கிடையாது. செந்தமிழ் பிரண்டை திருவிழாவுல கேட்டீங்க ஒரு கேள்வி, அதுலதான் எனக்கு ஞானம் பிறந்தது 12 வருஷத்துக்கு முன்னாடி. செந்தமிழ் பிரண்டை திருவிழா. ஆமா, பிரண்டை திருவிழா நடந்துச்சு. அன்னைக்குதான் முதல் உங்களை நான் சந்தித்தேன். அன்னைக்குதான் நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டு மூலிகை ஆராய்ச்சியாளரா மாத்ததுல நீங்க ஒரு ஆளு. நஞ்சுள்ள உணவை உதட்ட மூடி தின்னா உதட்ட திறந்து தின்னான்னு கேட்டீங்க. நம்மாழ்வாருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மறந்துட்டியா நீங்க? அதுக்கு பின்னாடிதான் போக ஆரம்பிச்சேன், நம்மாழ்வார் பின்னாடி. திருவிழாவிலதான் சந்தித்தேன். அன்னைக்குதான் முதல் உங்களுடைய ஞாபகம் இருக்குங்களா ஐயா? அது ரொம்ப ஒரு சிறப்பா சொன்னாங்க ஐயா. மூலிகை மகேந்திரன் பேரு, இப்ப பசி உணவு மகேந்திரன் வச்சுங்கிறேன். பசியை பத்தி பேசிக்கிறேன். அடுத்து இங்க நாமக்கல்ல மேல நம்ம பாஸ்கரையா வர வச்சு காலை சக்கரம் குழு மூலியமா நிகழ்ச்சி நடத்தணும். அதுலயும் நான் என்னுடைய பாட்டும் கொஞ்சம் இருந்தது. அது நான் மூலிகை உணவு ஆராய்ச்சியாளர் இருக்கேன். பல நிகழ்ச்சிகள் நம்ம அங்க நாமக்கல்ல மேல நடத்தும் கொல்லிமலையில எங்களை திணற விட்டீங்க என்ன. பிரண்டை திருவிழா எந்த ஊர் இருந்துச்சு? கடலூர் பக்கமா? எந்த ஊர் அது? எதுங்க ஐயா? பிரண்டை திருவிழா. பிரண்டை திருவிழா சென்னைங்க ஐயா. சென்னையில நடத்துங்க. 18 வருஷம் ஆச்சுல. சரி. அப்பதான் முதல் சந்தித்தேன் உங்களை நான் பார்த்தது பிரண்டை திருவிழா செந்தமிழ் நிகழ்ச்சி சென்னையில தான். ரொம்ப சிறப்பையா. அது மக்களுக்கு எனக்கு ஒரு ஆசையா, இந்த நாட்டுல நிறைய அம்மா உணவுலாம் சும்மாவே பூட்டி போட்டு கிடக்கு, இல்ல பேருக்கு ஒரு 50 இட்லி விற்கிறது, ஃப்ரீயா தான் இருக்கு. மீதி உள்ள இடங்களாவது மூலிகை உணவுகளை யாராவது ஏற்படுத்துறதுக்கு அரசுல முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா மக்களுக்கு என்னுடைய இயற்கை உணவத்துல அனுபவத்துல என்ன கிடைக்குன்னா, நெல்லிக்காய் ஜூஸ், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், வெந்தயக்களி, வரகரிசி கஞ்சி, நிலவம்பு கஷாயம், முடக்கத்தான் சூப்பு, முடவாட்டை கிழங்கு சூப்புன்னு பல பாட்டி வைத்தியங்களா பண்ணிட்டு இருக்கேன். அது என்னோட அழிஞ்சு போகக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப என்ன எதிர்பார்க்கிறேன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 850 இயற்கை உணவகங்கள் இருக்கு, அம்மா உணவகங்கள் இருக்கு. அது 50% இடத்த கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்து ஒரு சித்தா டாக்டரோ ஒரு நேச்சுரல் டாக்டரோ சூப்பர்வைசரா வச்சு டெய்லி ஒரு 100-200 பேருக்கு பாரம்பரிய மூலிகை உணவகத்தை உருவாக்கி கொடுக்கறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மூலிகை மகேந்திரன் போன்றவங்க இந்த விஷயத்துல ஸ்டெப் எடுத்தீங்கன்னா காலப்போக்கில் இந்த நிகழ்வு நடக்கும், சமூக மாற்றம் நடக்கும், நம் பாரம்பரியத்தை மீட்டெடுத்த ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். தாங்கள் கருத்து? கண்டிப்பாங்க ஐயா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னை ரொம்ப கவர் பண்ணதுன்னா நிறைய தகவல் கொடுத்தீங்க. அதுல ஒரு தகவல் இன்னைக்கு அந்த எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் சுட தண்ணியில் கழுவுங்கள், நஞ்சு நீக்கப்படும். ஏனென்றால் நான் ஒரு விவசாயி என்றதால என்னை சுத்தி எல்லாம் மருந்து அடிக்கிறாங்க, மூலிகை பண்ண வச்சுங்கிறேன் நான் இப்ப என் நேரத்துல அதுல நீங்க சொன்னது முக்கியமானது. எல்லாரும் மக்கள் அறிய வேண்டியது என்னன்னா, கொஞ்சம் பொறுமையா அந்த தண்ணியை சூடு ஏத்தி அதுல அந்த பழங்களை போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப தேவையான மெசேஜ். ஆர்கானிக் ஃபுட்டு கிடைக்கிற வரைக்கும் அதை செய்ய வேண்டியது. ஆர்கானிக் ஃபுட்டு கிடைச்சா அந்த பழக்கம் தேவையில்லை. அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம இதை செஞ்சுதான் பழகணும், வேற வழி இல்லை. அதுல ரொம்ப மோசமானது கருப்பு திராட்சைங்க ஐயா. ஆமா, அதுக்கு உப்பு மஞ்சளுக்கெல்லாம் கட்டுப்படல. எலுமிச்சை பழச்சாறு புளிஞ்சு சுடுதண்ணீர் போட்டு வாஷ் பண்ணாதான் அது நெகட்டிவான கெமிக்கல் போகுதுங்கிறத கொஞ்சம் அனுபவத்துல வளர்ந்துருக்கு. கொஞ்சம் 80% போகும்.
நம்ம 80 வயசு சரி. வரைக்கும் உயிர் வாழ்ந்தா போதும், 100 வேண்டாம் நினைச்சுக்கிட்டு. ஓகே, சரிங்க ஐயா. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க நிகழ்ச்சி. வாழ்க, நன்றிங்க ஐயா. வாழ்க. நன்றி, மூலிகை நன்றி. மயங்கள் வாழ்க. நன்றி, நன்றி. பசி நன்றி. உணவு மகேந்திரன் ஐயா. அடுத்த 2 பேர் இருக்குது. பசி உணவு மகேந்திரன், ஈழ பாஸ்கர் ஐயா பேர் வச்சுட்டு மேட்டிட்டி மகேந்திரன். அப்புறமா பேசலாங்க ஐயா. நன்றி, மகிழ்ச்சி. சரி, மற்றவங்க நன்றி. கேட்கட்டுங்க ஐயா சந்தேகங்களை. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்தது முருகேஸ்வரிங்க அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இருங்க. முருகேஸ்வரி அம்மா பேசுங்க. unmute பண்ணிட்டு வணக்கம் பேசலாம். சார். வணக்கம், வணக்கம். எந்த ஊருமா நீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து முருகேஸ்வரி பேசுறேன் சார். அருப்புக்கோட்டை முருகேஸ்வரி. இந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றீங்க ஆரையா? வணக்கம்மா, சொல்லுங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா? நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க? எது கேள்வி உண்டா? அடுத்த மக்களுக்கு ஆமாங்க சார், பிரயோஜனப்படுற ஆமாங்க மாதிரி சார். கேள்வி. அது கேள்வி சரி, உண்டு சார். சொல்லுங்க இப்ப மேடம். 6 மணிக்கு உள்ள 7 மணிக்குள்ள சாப்பிட சொல்றீங்களா சார்? ஆஹ் சாயங்காலம் அது ஆஹ் பசிக்காம சாப்பிடணுமா? பசிச்சாதான் சாப்பிடணுமா? பசிக்காமலும் சாப்பிட்டுக்கலாமா? இல்ல, பசிக்காம சாப்பிடக்கூடாது, வாஸ்தவம் தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா லேட்டா சாப்பிடுற உணவு எல்லாமே ஈஸியா டைஜஸ்ட் ஆகாது. இந்த உலகத்துல எந்த ஜீவராசியும் ராத்திரி 8 மணி 10 மணிக்கு லைட்டு போட்டு சாப்பிடுறது இல்லை. லைட் வசதி கிடையாது. நம்ம உடம்போட சிஸ்டமே இந்த குடலுக்கு ஒரு நேரம், இறப்பைக்கு ஒரு நேரம் இருக்கு. அப்ப லேட் நைட் சாப்பிட்றவங்க தான் பிரச்சனை ஆயிடுது. அதெல்லாம் கூடி மட்டும் ஒரு 7க்குள்ள 7, 7:30க்கு முன்னாடியாவது சாப்பிட பழகி பாருங்க. இல்லைங்க எனக்கு 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்டாலும் தூக்கம் வரும் அப்படின்னு சிலர் பழகிப்பாங்க. அப்ப என்ன செய்யணும், ஒரு 7, 7:30க்கே ஒரு வயிறு நிறைய பழங்களை சாப்பிட்டுட்டு, சப்போஸ் ரொம்ப வயிறு பசிச்சதுன்னா ஒரு 9 மணிக்கு ஒரு இட்லி சாப்பிட்டுக்கலாம் பேருக்கு. ஆனா எது கரெக்ட்னா 7:30க்குள்ள 80% உணவை முடிச்சுக்கணும். ஓகேவா? இப்ப நானு வந்த உடனே எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படிங்கறதுலயே பசிக்காட்டுல சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு காலையில ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் பசிச்சு சாப்பிடணுங்கிறீங்களா, அதுக்காக தான் கேட்டேன். பொதுவாக பசித்து சாப்பிடுறதால சிறப்பு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க, நல்லா பசிக்கும். ஆனா லேட் நைட் சாப்பிட்டா அந்த உணவு மந்தமாயிரும். ஏன்னா லேட்டா சாப்பிடும்போது அந்த பயாலஜிக்கல் கிளாக் படி தப்பாயிருது. சாப்பிட்ட உடனே தாம்பத்தியம் அது ஒரு நெகட்டிவ் ஆயிருது. ஸோ பிஃபோர் 7:30 பெட்டர். 7:30க்கு மேல சாப்பிட்டா வாழ்க்கை 7:30 தான் முடிவு பண்ணிருக்க. ஓகேவா? சரிங்க சார், சரிங்க சார். நன்றி சார், நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து சித்ரா அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சித்ரா மேடம். சிறப்பான நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நாங்களும் தமிழ் ஆனந்தத்துல நிறைய இது மாதிரி திரும்ப திரும்ப கேட்கறதுனால நாங்க இந்த விளக்கத்தை கடைபிடிச்சிட்டு வரோம். ரொம்ப நல்ல உடல் ஆரோக்கியத்திலையும் நிறைய மாற்றங்கள் ஐயா. நிறைய எங்களால மருந்து மாத்திரைகள் இல்லாம இயற்கை மூலமாகவே எல்லாமே குணப்படுத்திக்கூடிய அளவுக்கு நாங்க முன்னேறி இருக்கோம். அதுக்கு உங்களை போன்ற எல்லாருடைய அறிவுரைகள் தான் காரணம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா நீங்க சொல்லும் போது நான் இங்க ராணிப்பேட்டைங்க ஐயா, ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டையா? சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லும் போது அந்த லெமன் ஹனி 3 நாளைக்கு, அதுக்கப்புறம் இஞ்சி வெது வெதுப்பான நீர்ல சொன்னீங்க இல்லைங்களா? அது 3 நாளைக்கு அப்படிதான் எடுக்கலாம், தொடர்ந்து எடுத்துக்கலாமா நம்ம? இல்ல, இதையுமே ஒரே சேலை நீங்க கட்ட மாட்டீங்க. அப்பப்ப கலர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை. அதனால 2 நாளைக்கு அது, 2 நாளைக்கு இது, 2 நாளைக்கு எது கிடைக்குதோ அப்படிங்கிறது மாறி மாறி எடுத்துக்கிட்டா ஒரு பேலன்ஸ் டயட் கிடைக்கும். ஒரே தேன் லெமன் வேண்டாம். ஒரு நாள் கொய்யா இலை வேக வைத்த தண்ணீர், ஒரு நாள் நன்னாரி ஊற வைத்த தண்ணீர், ஒரு நாள் பழைய சோறு நீராகாரம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பெட்டா பாலிசியை மாத்திட்டே இருக்குன்னா ஒரு பேலன்ஸ் டயட் கிடைக்குங்கிறது எங்களுடைய அனுபவம். ஓகே, அதுதாங்க. இப்ப குளிர்காலத்துல இப்ப இது குடிக்கிறோம். இப்ப வெயில் காலம் வரும்போது நம்ம அந்த பூசணிக்காய் ஜூஸ் அது மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம் இல்லைங்களா? வெயில் காலம் வரும்போது வெண்பூசணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். தேங்காய் பாலா, தேங்காய் பால் குடிக்கலாம், வெண்பூசணி தேங்காய் பால் குடிக்கலாம், செம்பருத்தி பூ ஊற வைத்த தண்ணீர் குடிக்கலாம். இப்படி மெடிசனல் வாட்டர் டானிக்கு லேகின்னு போகாம நம்ம நேச்சுரா எப்படி பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, செம்பருத்தி பூ ஊற வைத்த நீர்னா இரவே ஊற வைக்கணுங்களா? நைட்டே ஊற வச்சிடும். நல்லா அழகாக பொடிசா கட் பண்ணி செப்பு பாத்திரத்தில் வச்சு ஊற வச்சு அந்த தண்ணீரை குடித்தா இந்த மகளிருக்கு உண்டான மாதவிடாய் பிரச்சனையும் தீரும், உஷ்ண கோளாறுகளும் குறையும். அதில் உள்ள அயன், பொட்டாசியம் இது எல்லாமே உடம்புக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி குடிக்கும் செம்பருத்தி பூ தண்ணீர். அது மாதிரி சங்குப்பூ தண்ணீர், செம்பருத்தி பூ தண்ணீர், ரோஜா பூ தண்ணீர், இப்படி உங்களுக்கு எது கிடைக்குதோ இதுதான் வேணும்னு யாரையும் தேடி அழைக்கக்கூடாது. எது இறைவனால் உங்களுக்கு அருளப்படுகிறதோ அது சந்தோஷமாக சாப்பிடுங்க. வெறும் பெட் காஃபிங்கிற பேடு காஃபியை குடிக்காம, வெறும் தண்ணியை மட்டும் குடிக்காம, எல்லாத்தோட சிறப்பு இந்த மாதிரி தண்ணீர். ஒண்ணுமே இல்லையா, தொடர்ச்சியா மழை தண்ணீரா குடிச்சீங்கன்னா அது அதோட மகா சிறப்பு. எது இறைவன் உங்களுக்கு அருள்கிட்டாதான் அது நடக்கட்டும்.
இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, நீங்க சொன்ன எல்லாமே செம்பருத்தி, சங்குப்பூ எல்லாம் கொதிக்க வச்சு வடிகட்டி அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கிறோம். நீங்க ஆமா. சொல்றது வெயில் காலத்துல இரவே ஊற வச்சு எடுத்து பாக்குறேங்கய்யா. கரெக்ட். சரி கரெக்டா சரிங்க. புரிஞ்சிருக்கீங்க. எல்லா மக்களுக்கும் இது போய் சேர்த்துருங்க. நல்லது. ரொம்ப ஏன்னா நன்றிங்கய்யா. ரொம்ப உலகத்துல நோயாளியான போய் காசு துட்ட செலவழிக்கிறதை காட்டிலும் நோயாளியா வரவே மாட்டேன், எப்பவுமே ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிட்டாங்கன்னா ரொம்பவே சிறப்பு. பாட்டிமார்கள் பேத்திமாருக்கு சொல்லி கொடுக்கும். ஓகே. சரிங்கய்யா சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன், நன்றி வாழ்க நன்றி நலமுடன். ஐயா. ஐயா தியானமே யோகம், யோகமே ஞானம். அனார்கலிங்க ஐயா, நன்றி. ம். ஐயா சொன்னீங்க, இப்போ நாங்க ஆல்மோஸ்ட் தமிழ் ஆனந்தவத்துல இருக்க எல்லா மெய்யன்பர்களுமே இந்த இயற்கை ம். முறைக்கு வந்துட்டோம். இப்ப சித்ராவுமே சரி, நாங்களுமே டிஸ்கஸ் பண்ணியே இந்த மூலிகை ம். தண்ணீரை எப்படி குடிக்கிறது தினம் ஒருத்தனை நைட்டு ஊற வச்சா கொஞ்சம் ரொம்ப குழகுழப்பு ஆயிடுதுங்கய்யா, சங்குப்பூவும் செம்பருத்தியுமே. அதனால காலையில ஆஹா. எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டா அது நல்லா இருக்கு. ஆ. ஆமா, அது கூட உங்களுக்கு ஏதாவது நாட்டு சக்கரை சீரகம் ஏதாவது சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அ, சீரகம் ஆமா. கலந்துக்கலாம், நாட்டு சக்கரை கலந்துக்கலாம். சரி சரிங்க, அதான் ஒரு டவுட் இருந்தது. வெறுமனே தண்ணி மட்டும் குடிச்சா போருமா, இல்ல நாட்டு சர்க்கரையும் சீரகமும் கலந்து இல்ல, குடிக்கலாமான்றதுதான். நாட்டு சக்கரை ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு இயற்கையான குளுக்கோஸ் தான். நம்ம சீனிங்கிறது தான் தப்பு தவிர நாட்டு சக்கரை நல்ல விஷயம் தான். சரி அறுசுவையிலே சரிங்க. இனிப்பு சுவை ரொம்ப முக்கியமானது கூட. முக்கியமா. நன்றி நன்றி ஐயா, சிறப்பா இருந்தது. இப்ப தவறான உணவு நோய்க்கு காரணம், சரியான உணவே ஆரோக்கியம்னு சொன்னீங்க. அந்த சரியான ம். உணவை புரிஞ்சு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். உண்மையிலேயே சந்தோஷம். நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் எதிர்காலம் வரணும்னு நினைக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன உணவு முறைன்னும் போது அது கவர்மெண்ட்ல பர்மிஷன் கேட்கணுங்க ஐயா. இயற்கை அந்த அம்மா உணவகத்துல அது அவ்வளவு ம். சீக்கிரமா நடக்கிற ப்ராசஸ் இல்ல. இல்ல ஆனா இல்ல, வெளியில கவர்மெண்ட்டுக்கு நிறைய நல்ல ஒண்ணும் ஒரு அந்த ஏரியால ஒரு மகளிர் குழு இயங்கணும். அவங்க ஆ, டைரக்ட் கவர்மெண்ட் சித்தா டாக்டர் சூப்பர்வைசிங் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். நிறைய கூட்டங்கள் நிறைய வரும். அப்ப எல்லாருக்கும் சரி. நல்ல விஷயம் போய் சேரும். இது ஆ, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க யாராவது கவர்மெண்ட்டுக்கு போய் கொடுத்தாங்கன்னா அது ஏதாவது ரெப்ரஸன்டேஷன் நல்லது சரிங்க ஐயா, நடக்க பாக்குறேன். ஆரம்பிக்கும். நம்ம அந்த நகராட்சி ஊராட்சி மன்றங்கள்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லதுங்க, நல்ல ஒரு இது கொடுத்தீங்க கருத்து. நன்றி ஐயா. நன்றி அம்மா. நான் இவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயாவே இயற்கையோட தயாரிப்பு ட்ரைனிங் பயிற்சி கொடுத்துறேன். சரி, அதுவும் வந்து ஒரு நாள் எடுத்துக்கிறோங்க ஐயா. நன்றி நன்றி. ஆமா, அந்த வாழ்க்கை பயிற்சி வளமுடன்மா. கொடுத்துறேன். சரிங்க. நன்றிங்கம்மா. அனார்கலி அம்மாவுக்கு நன்றிகள், வாழ்க வளமுடன். சித்ரா அம்மாவுக்கு நன்றிகள், வாழ்க வளமுடன். அடுத்ததாக நார்சோ 7X5G நீங்க பேசலாங்க, வாழ்க வளமுடன். பேசுங்க, வணக்கம். உங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாங்க. லைன்ல இருக்கமா? உங்க மைக் ஓபன் ஆயிருக்கு, பேசலாங்க. வணக்கம் சகோதரி. எங்க இருந்து பேசுறீங்க? விட்டு விட்டு கேக்குதுங்க, நீங்க பேசலாம். மூலிகன் மகேந்திரன் ஐயா, நீங்க பேசலாங்க. அம்மா அது என்னன்னு தெரியல, அவங்க ஐயாவோ அம்மாவோ அவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஐயா நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, நான் மூலிகை மகேந்திரன் தான் பேசுறேன் ஐயா. இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 3ஆம் மாசம் ஐயா 10 வருஷமா உணவு திருவிழா நடக்குது. அதுல 20,000 பேருக்கு மூலிகை தண்ணி கொடுப்பேங்க ஐயா. நான் அழகு அழகு. பெரிய லெவல், நான் தமிழ்நாடு லெவல்ல முக்கிய நம்மாழ்வாரோட அரிசி திருவிழா 20,000 பேருக்கு மூலிகை தண்ணி கொடுப்பேன். ஏன்னா கூட ஒரு 5 பேர் 6 பேர் வேலை செய்வாங்க. 10,000 பேருக்கு தாம்பூல பானகம் கொடுப்பேன். இது என்னுடைய பொறுப்பு. பெரிய லெவல்ல செய்வோம். 20,000 பேர் வருவாங்க மாநாடுக்கு. அது நெல் ஜெயராமன் துவக்கி வச்சாருங்க ஐயா. மதுரையில் அதே மாதிரி ஏற்பட்ட என்னுடைய தொலைபேசி மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. நான் அந்த விஷயமா மதுரையில் நான் டெவலப் பண்ணி காட்டுறேன். அது வந்து தாம்பூல பானகம்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஐயா. அது நம்ம குழுவிலேயே எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்க போறேன். வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, வாதம், பித்தம் வந்து கபங்க ஐயா. வெத்தலை, சுண்ணாம்பு, பாக்குங்க ஐயா. இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் மாத்தி சிந்தித்துங்க ஐயா. வெத்தலை பாக்கு போட்டா கரை ஆயிடுது அப்படின்னு வெத்தலை பாக்கு போடாத விட்டாங்க. கோவில் அததான் வச்சாங்க. அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி சிந்தித்து ஒரு நபருக்கு 3 வெத்தலை, கொஞ்சோண்டு பாக்கு, சிவல் பாக்கு, லைட்டா தடவுற அளவு சுண்ணாம்பு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மிளகு, லவங்கம், லைட்டா ஓமம், பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் மிக்சில போட்டு அரைச்சிடுறாங்க ஐயா. அரைச்சிட்டு 200 ml தண்ணி ஊத்தி
அதை ஆஹ் வெடிக்கட்டிட்டு சக்கரை கலந்து கொடுத்தோன்னா சூப்பரா இருக்குங்க ஐயா டேஸ்ட். எப்பா எப்படியாப்பட்ட உடம்புல எல்லா காலங்களுக்கும். உடம்புல நெகட்டிவான கழிவுகள் எல்லாம் நீங்கிருமே இந்த கான்செப்ட்ல. ஆமா, இது ஒரு நபருக்கு. இத வந்து 10,000 பேர் கொடுக்குறேன். 2 நாள் நிகழ்ச்சி, சனி ஞாயிறு 2 நாள் நடக்கும் அரிசி திருவிழா ஆற்காட்டுல. அதுல நம்ம குழுவுல எல்லாருக்கும் கத்து கொடுக்குறேன். வந்து நான் வந்து விரைவில் வந்து கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் வந்து இது இப்போ ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் போறோம்னா சாப்பாடு ஹெவியா சாப்பிட்டுறாங்க. அப்போ ஒரு டம்ளர் இதை குடிச்சிட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டாங்கன்னா பஸ்பம் ஐயா நல்ல ஜீரணமாகும். இதுக்கு மெயின் மூலப்பொருள் காத்து சுண்ணாம்பு. 500 ரூபாய் மொய்யல் 500 ரூபாய்க்கு சாப்பிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அது வாரத்துல ஒரு 3 நாள் 4 நாள் வீட்டுல குடும்பத்தோட எல்லாரும் சாப்பிட்டோம்னா ஜீரணம் தரமா இருக்கும் ஐயா. வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, இஞ்சி, மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய் ஒண்ணு ஏத்திக்கலாம் இறக்கலாம். மூலப்பொருள் வந்து இவங்க 3 பேர் தான். அதுல வந்து இதெல்லாம் போடும்போது என்னன்னா சுவை நல்லா இருக்குதுங்க ஐயா. அப்படியே ஒட்ட மாட்டாங்க. 4 டம்ளர் 5 டம்ளர் என்னை சுத்தி அப்படியே ஒரு 500 பேர் நிப்பாங்க. அப்படி பிளு 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 பிளுன்னு நிப்பாங்க. ஏன்னா ஃப்ரீ அது கொடுக்கறது. அது வந்து நாங்க வந்து விழாவுல அது நம்ம மூலிகை மகேந்திரம் போன்ற நவீன சித்திரைகள்லாம் இருக்க போய்தான் இன்னைக்கு சித்த வைத்தியம் நல்லா இருக்கு. நம்முடைய பாரம்பரியம் காப்பாற்றப்படுது. உங்களுக்கு மீண்டும் என்னுடைய ஆத்மா நமஸ்காரம். நன்றி மகிழ்ச்சிங்க ஐயா. மூலிகை தண்ணியில 10 மூலிகை போடுவோங்க ஐயா. மூலிகை தண்ணியில 10 மூலிகை போடுவேன். போட்டு அந்த பிஹெச் வேலாம் வந்து எப்படி மாறுதுன்னா நான் வந்து மக்களுக்கு குழுவுல சொல்லி கொடுக்குறேன். மூலிகை தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புங்க ஐயா. எல்லாரும் குடிக்கிட்டாங்க ஐயா. அதுக்காக நன்றி. தாய்வழி இயற்கை வளத்துல ரெகுலரா கொடுக்கலான்னு பாக்கேன். கரெக்டா ரெசிபி ஃபார்முலா அடியனுக்கு அனுப்புங்க. நான் அழகா சிறப்பா மக்களுக்கு போய் சேர்த்துறேன். ஓகேவா? கண்டிப்பாங்க ஐயா. நன்றி மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி மகிழ்ச்சி. மூலிகை மகேந்திரன் ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்காலம் உங்க சேவை தொடரட்டும். நர்மதா தெய்வநாயகம், நீங்க உங்க கேள்வி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாம். நர்மதா எந்த ஊருமா? சென்னைங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அந்த இது நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்கிறோம் இல்லைங்களா? அது குடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல வந்து கண்ணு கீழே ஒரு மாதிரி வறட்சியா ஆயிடுது. நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் போதும். 200 ml தண்ணி மிக்சியில அரைக்கிறீங்க. அது இந்த கிளைமேட்டுக்கு ஹாட் வாட்டர் கூட கலந்து ஒரு ஸ்பூனா சுவைச்சு சாப்பிடுங்க. வேகமா சாப்பிடாதீங்க. 2வது நெல்லிக்காய் சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் வாய்வெல்லாம் கலந்து உடனே மோஷன்லாம் வரும். ஐயோ நெல்லிக்காய் சாப்பிட்டே மோஷன் வருதுன்னு நினைக்கக்கூடாது. வந்தா உடம்புல வாய்வு கிளம்பி கழிவு நீக்க நடக்குன்னு நினைக்கிறோம். நம்பர் 1. 2வது மூக்கு நல்லா ஒழுகும். அச்சோ நெல்லிக்காய் சாப்பிட்டுமே ஒழுகுன்னு நினைக்கக்கூடாது. நெல்லிக்காய் சாப்பிட்டதுனால அந்த சைனஸ் பிரச்சனை குறையுதுன்னு நினைக்கிறோம். ஒரு 3-4 நாளைக்கு அந்த மூக்கு ஒழுகும். 4-5 நாள் ஒழுகுறதுக்கு உள்ள சளியே இருக்காது. ஸோ அதில் நீங்க நெகட்டிவா எதுவும் பார்க்க வேண்டாம். நெல்லிக்காய் உலகத்துல அற்புதமான தெய்வீக கனி. அதை நீங்க ரெகுலைஸ் பண்ணலாம். இந்த கண்ணுக்கு கீழே இப்படிங்கிறீங்களா, அது இருக்க வாய்ப்புல வேற ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கலாம். நீங்க ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸும் ஒரு நாள் கருவேப்பிலை ஜூஸும் மாறி மாறி சாப்பிடுங்க. இல்லைன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை 1 நெல்லிக்காய் மிக்சியில அரைச்சு சாப்பிடுங்க. ஏதாவது மைனஸா தோசை இருந்தாலும் அது தோசை நிவர்த்தி ஆயிடும். ஓகேவா? நெல்லிக்காய் கருவேப்பிலை சாறு 100 நெல்லிக்காய் சாறு 100 கருவேப்பிலை சாறு. நீங்க ரொம்ப சிறப்பு. ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. முடி தாறுமாற முளைக்க ஆரம்பிச்சிடும். முடி கொட்டவே கொட்டாது. அந்த அளவுக்கு முடி வளர்ச்சிக்கு அற்புதமான இயற்கை டானிக்கு நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ். ஓகேவா? நன்றிங்க ஐயா. ஐயா செம்பருத்தி கூட அது போல ஆகுதுங்க ஐயா. எந்த ஜூஸ் எடுத்தாலுமே பள்ளமா ஆயிடுது, வறட்சி ஆயிடுது கண்ணு. நீங்க அப்படி ஒரு ஃபீலிங் பண்ணீங்கன்னா ஜூஸாவே குடிக்க வேண்டாம். ஆடு மாடு சாப்பிடுறவங்க நல்ல மென்னு சாப்பிடுங்க. நல்ல உமிழ்நீர் கலந்து போகும்போது எந்த தோஷமும் வராது. சரிங்க ஐயா. ஒரு 3 செம்பருத்தி பூவை கடிச்சு சாப்பிட்டீங்கன்னாலே அது உமிழ்நீர் கலந்து சலைவா கலந்து உள்ள போகும்போது பாடியில ஈஸியா அக்செப்ட் ஆயிரும். ஒரு விஷத்தை கூட மென்னு சாப்பிட்டா ஆரோக்கியங்கிறதா நம்மளுடைய உணவு சாஸ்திரம். அதனால நீங்க ஏதாவது தோஷமா ஃபீல் பண்ணீங்கன்னா நல்லா கடிச்சு சுவைச்சு ரசிச்சு ருசிச்சு ஒரே மனசோட உணவு உணவுலே தியானங்கிற உணர்வோடு சாப்பிடுங்க. பாடியில ஈஸியா அக்செப்ட் ஆகும். ஓகேவா? நம்ம ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்கல. நம்மளோட பாரம்பரியம் சொன்ன விஷயத்த நாங்க திரும்ப மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நர்மதா தெய்வீகம் அவங்களுக்கு நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அண்ணி நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஞானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறந்ததாக இருந்த உங்களுடைய இது இன்றைய காலத்து எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய விஷயம். இது கட்டாயம் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். இந்த வாழ்வியல் பத்தியும் உணவு தான் எல்லாத்துக்கும் மெயின் காரணம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு 2 டவுட் இருக்குங்க. ஒண்ணு வந்து நம்ம இப்போ இரவுல வெறும் பழங்கள், நானும் எங்க வீட்டுக்காரரும் வெறும் பழங்கள் மட்டுமே சாப்பிடுறோம். என்னோட பையனுக்கு 15 வயசு ஆகுது. அவனும் அது மாதிரி சாப்பிடலான்னு கேட்கலாம். அது மாதிரி கொடுக்கலாங்களா அவனுக்கு? ஏன்னா வளர பருவம் 3 வேளை சாப்பாடு இருக்கணும்ன்ற மாதிரி டவுட் இருக்கு. 7:30 சாப்பாடு சமைச்ச உணவுனா அவன் 7:30க்கு முன்னாடி சாப்பிட்டுருவோம். எல்லாருமே வீட்டுல 7 மணிக்கே எல்லாரும் முடிச்சிருவோம். இப்போ அவனுக்கும் அந்த மாதிரி பழங்கள் மட்டுமே இரவுல தரலாங்களா? வேண்டாம் வேண்டாம். நீங்க வளர்ற பிள்ளை வேற, வளர்ந்த பிள்ளை வேற. நீங்களே மீசை வச்ச குழந்தைகள் மாதிரி நீங்களே வளர்ந்தவங்க. உங்களுக்கு டைஜஸ்டிங் கெப்பாசிட்டி வயசு கூட கூட குறையும். ஆக உங்களுக்கு போதுமான உணவு பழத்திலே கிடைச்சிரும். ஆனா வளர்ற பசங்களுக்கு கொஞ்சம் புரோட்டீன் நிறைய வேணும். அப்ப புரோட்டீன் வேணும்னா என்ன செய்யலாம்? முளைகட்டிய பயிர் கொடுக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட பிடிக்காட்ட நல்ல சுண்டல், ஒரு 100 கிராம் சுண்டல் கொடுங்க, நல்ல என்ரிச் புரோட்டீன் கிடைக்கும். அப்ப என்ன செய்யலாம்? முதல்ல 6 மணிக்கே ஒரு 2 செவ்வாழை பழத்தையோ கொய்யா பழத்தையோ சாப்பிட வச்சுட்டு 7 மணிக்கு நல்ல ரிச்சான சுண்டல் கொடுங்க. ஒரு டிஃபன் மாதிரி இட்லியோ ஏதாவது இருந்தாலும் சுண்டலை சேர்த்துக்கிட்டீங்கன்னா புரோட்டீன் கிடைக்கும். ஆனா சுண்டல் வேக வச்ச சுண்டல் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஏஜ் அபோவ் 60 இருந்தா, அல்லது உழைப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தா. உழைப்பாளியா இருந்தா 65 கிழமை விட கண்ட கலையும் சாப்பிடலாம். உழைப்பு கம்மியா இருந்தா எளிதில் ஜீரணமாகக்கூடியது பழங்களே. வளர வேண்டிய பிள்ளைக்கு கொஞ்சம் புரோட்டீன் வேணும். அதனால முளைகட்டிய பாசிப்பயிறு, முளைகட்டிய கொண்டைக்கடலை அதெல்லாம் பிடிக்கலையா, சுண்டலை வேக வச்சு நல்ல மனமா பிள்ளைகளுக்கு சந்தோஷமா கொடுங்க. ஏன்னா மனசு மகிழ்ச்சியா இருக்கிறதா வைத்தியமே தவிர, ஐயோ இதெல்லாம் சாப்பிடவான்னு ஃபீல் வந்ததுன்னா ஒண்ணுமே உடம்புல ஒட்டாது. ஓகே, சரிங்க, சிறப்புங்க, நன்றிங்க ஐயா. அடுத்தது இந்த நம்ம பாரம்பரிய அரிசியில கொஞ்சம் ரொம்ப கனமா இருக்கிற கருப்பு கவுனி இந்த மாதிரி அரிசி எல்லாம் வந்து முன்னாலே சம்பா அரிசி அதெல்லாம் முன்னாலே ஊற வச்சு செஞ்சோம்னா நல்லதுன்னு சொல்லிட்டு ஊற வைக்கிறவங்க. இன்னொன்னு வந்து அது கஞ்சியோட சாப்பிட்டா அது லேட் டைஜஷன் ஆகுங்களா, இல்ல சோறு மாதிரி வடிச்சு சாப்பிடணுங்களா, இல்ல கஞ்சி மாதிரி குடிச்சா நல்லதுங்களா? அது உங்க பல்லுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. உங்களுக்கு பல்லு நல்ல ஸ்ட்ரென்த்தா சூப்பரா இருந்துச்சுன்னா நல்ல மடுக்குன்னு சாப்பாடு எனக்கு வச்சு சாப்பிடலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது கஞ்சா சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா வேணும்னா அது பாயாசமே மாத்திடலாம். கஞ்சா சாப்பிடும்போது மிளகு, பூண்டு, சீரகம், வெங்காயம், மல்லிச்செடி, சோம்பு போட்டு கஞ்சி வச்சிடலாம். மிளகு, பூண்டு, சீரகம், மல்லிச்செடி, கொஞ்சோண்டு சோம்பெல்லாம் சேர்த்து கவுனி அரிசி கஞ்சி, பூங்காறு அரிசி கஞ்சி. இந்த கஞ்சி மாத்திரம் எப்படி செய்யணும் ஒரு சின்ன டிப்பா சொல்லிடுங்க. என்னென்ன அதுல போடலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. கஞ்சியா சாப்பிட்டா ரொம்ப சிம்பிள்மா. ஒரு லைட்டா ஒரு அடி அடிச்சுங்க, கொஞ்சம் குருணியா ஆக்கிட்டு அப்புறமா ஊற வச்சிருங்க. இல்ல ஊற வைக்கவே வேண்டாம், குருணையா இருந்தாலே போதும். அதை ஒரு தேவையான 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணிக்கு ஒரு 1/2 டம்ளர் கஞ்சி போட்டு நல்லா வெந்த பிறகு அப்புறமா மிளகு, பூண்டு, சீரகம், வெங்காயம், மல்லிச்செடி எல்லாம் நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுட்டு எடுத்தாலே கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடும். இதே இது இனிப்பா பிள்ளைகளுக்கு பாயாசம் மாதிரி வேணும்னா நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு அதையும் கொஞ்சம் குருணையாக்கிட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா அதுல நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் ரொம்ப அற்புதமான விஷயம். ஒமேகா 3 இப்போ மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு தான் ஃபுல் பவரா இருக்காங்க. ஏன்? அதுலதான் ஒமேகா 3 இருக்கு, மீன்ல தான் இருக்கு அப்படின்னு நிறைய மார்க்கெட்டிங் ஓடிட்டு இருக்கு. நான்வெஜ் விரும்பாதவங்க, மீன் கூட சாப்பிட விரும்பாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதே அளவுக்கு ஒமேகா 3 புரோட்டீன் கிடைக்கணும்னா நீங்க இந்த மாதிரி கவுனி அரிசி பாயாசத்துல பாதாம், முந்திரி, பிஸ்தா 3ஐயும் நெய்யில போட்டு வதக்கி சாவடிச்சிடக்கூடாது. பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 நைட்டு ஊற வச்சு காலையில அந்த பாயாசத்துல சேர்த்துட்டீங்கன்னா ஒரு சூப்பரான உங்க 18 வயசு பையனுக்கு ஒரு சூப்பரான கவுனி அரிசி பாயாசம் கிடைக்கும். ஒரு அந்த காலத்து ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு உங்க பிள்ளைக்கும் கிடைக்கட்டும். நீங்க ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும், எனக்கு செட் ஆகாதுன்னா அதை கஞ்சா கூட மாத்திக்கலாம். சர்க்கரை வியாதிக்காரங்கெல்லாம் கஞ்சா சாப்பிட்டுக்கலாம், வளர வேண்டிய பிள்ளைகள்லாம் பாயாசமா சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன்மா. ஐயா எனக்கு ஒரே இருக்கு இல்லைங்க ஐயா, நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி பழம் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா. பழத்தை வந்து ஒரு பழமா சாப்பிடலாம்,
இல்லன்னா பழக்கலவை எடுத்துக்கிறது நல்லதுங்களா? நிறைய பழத்தை இல்ல சேர்த்து அது ஒவ்வொரு எது? பழத்துக்கும் ஒரு மெடிசன் கரெக்டா. இப்ப நான் கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு மெடிசன் வேல்யூ இருக்கு. பப்பாளி அப்படின்னா ஒரு நாள் சரிங்க. சூடு மாறு, ம், ஆப்பிளா அது ம், எனக்கு கேன்சர் வந்துருப்பாரு, வாழைப்பழம் கணக்கு. இப்போ வாழைப்பழத்துல பொட்டாசியம் நிறைய இருக்கு, மன அமைதியை தரக்கூடியது. பப்பாளியில மலச்சிக்கல் கொண்டு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெடிசன் வேல்யூ இருக்கு. ஆனா சரிங்க. உடம்புடைய மெட்டாபாலிசம் எதை விரும்புதுன்னா, உடம்போட சிஸ்டம் எதை விரும்புதுன்னா, ஏதோ மோனா ஃபுட். ஒரு நாள் பப்பாளி, ஒரு நாள் கருப்பு திராட்சை, ஒரு நாள் வெள்ளரிக்காய், ஒரு நாள் சப்போட்டா, இப்படி மாறி மாறி சாப்பிட்டு வர்றது பெட்டரே தவிர பழக்கலையா சாப்பிடுறது 100% கரெக்ட் இல்ல. ஏதாவது சின்ன பிள்ளைங்க கலர் கலரா சாப்பிடலாம், அது வேற விஷயம். பட் எது கரெக்டான ஒரு மெத்தடாலஜி எது அப்படின்னா, ஒரு மோனா ஃபுட், சிங்கிள் ஃபுட்டை as much as you can, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்கள், உணவுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னதாக. சரிங்கய்யா. நன்றி. நன்றிங்கய்யா. ஐயா இப்ப நாங்க எங்க பையனுக்கு எல்லாம் என்ன பண்றோம், ஒரு வாழைப்பழம் இல்ல 2 வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு உடனே உணவு எடுத்துக்கிறோம். அது தவறுங்களா? எடுத்துக்க கூடாதா? இல்ல வாழைப்பழம் ஏன்னா தவறுங்களா? வாழைப்பழம் ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். அது சரிங்க. உட்கரையிட்டு இறப்பிக்கல போய் கல்லீரல் மண்ணில சத்துக்கள் உட்கரையிட்டு அப்புறமா அது கழிவுல வெளியேறதுக்கு ஒரு டைம் கொடுக்கும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல டைஜஸ்ட் ஆயிரும். சமைச்சவன டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அதையும் இதையும் கலக்க கூடாதுங்கிறாருன்னா, பழத்துல இருந்து ஃபுல் பவர் கிடைக்கணும்னா சாப்பாடுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பழம் சாப்பிட்ட பிறகு பழம் சாப்பிட்டா எது சாப்பிடுறாங்க, நெஞ்சு கறிக்காது, மலச்சிக்கல் வராதுன்னு ஒரு மூட நம்பிக்கையில சாப்பிடுறாங்க. ஆனா பழத்தினுடைய முழுமையான சக்தி கிடைக்கணும்னா அந்த 2 சமைச்ச உணவுக்கும் இயற்கை உணவுக்கும் ஒரு 1.5 மணி நேரமா கேப் இருக்கிறது பெட்டர். சரிங்க. சிறப்புங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா நிகழ்ச்சி அன்பர்கள் வேற யாருக்கு கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்க. ரொம்ப திருப்தி. மக்கள் ஆரோக்கியமா இருக்கட்டும், இந்த பணி தொடரட்டும். முடிஞ்ச டேப்லயும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நானும் 10 பேர் போட்டு காட்டுங்க. சரிங்களா? சரிங்க. இவரு அண்ணன் வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு, அண்ணன் அனுப்புவாருங்க. சசி அண்ணன் வந்து சசிகுமார் அண்ணன் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாரு. லிங்க் அனுப்பிடுறோங்கய்யா. உங்க வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்பிடுறோங்கய்யா, நீங்க எல்லாருக்கும் பகிரலாங்கய்யா. தாய்வழி இயற்கை உணவு குரூப்ல ஒரு 1000 பேர் இருக்காங்க, எல்லாரும் போய் சேரட்டும்னு நினைக்க வரோம். கண்டிப்பா கட்டாயம் எல்லாருக்கும் பகிர்றதுதாங்க நம்ம வேலை. நிச்சயமா யூடியூப் லிங்க் அனுப்பிச்சுடுறோங்க உங்களுக்கு. யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு நீங்க அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடலாங்க ஐயா உங்க குரூப்ல. ஐயா ஒரே ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க, கேள்வி இது பண்ணலாங்க. வெற்றி செல்வினி ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வணக்கங்க, மாலை வணக்கம் எல்லாருக்கும். ஐயா எந்த ஊர் வெற்றி செல்வி, எந்த ஊர்ல பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. பெங்களூர். ஆமாங்க. நான் வந்து இந்த இயற்கை உணவு வந்து ஒரு 3 மாசம் கோவிட் அப்ப ட்ரை பண்ணி ரொம்ப நல்ல பெனிஃபிட் எல்லாம் வந்ததுங்கய்யா. ரொம்ப அதுதான் இப்ப எங்க பசங்களுக்குமே இது இயற்கை உணவு தான் நிறைய மேக்சிமமா நாங்க பண்றோம். நான்வெஜ் சாப்பிடாதனால இன்னைக்கு நீங்க கேள்வி பதில சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம கரெக்டான பாதையில தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. கரெக்டான பாதையிலே போங்க. நான்வெஜ் இல்லாத சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாம். நீங்க அதனால யாருக்கும் ஆரோக்கிய குறைபாடு இல்லை. பெங்களூரு கிளைமேட்டுக்கு நான்வெஜ் தான் வேணும் அப்படின்லாம் டயலாக் விடுவாங்க. நீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, கரெக்டா தான் இருப்பீங்க. ஓகேவா? எல்லாமே மனசுதான் காரணம், மனசுதான் காரணம் எல்லாத்துக்கும். ஓகே. சொல்லுங்க. அது நமக்கு இந்த செவ்வாழை பழம், நேந்திர பழம், கவுனி அரிசி, பாதாம், முந்திரி, பிஸ்தா, முளைகட்டி தானியம், இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான உணவு. அன்கம்பேரபிள் ஃபுட் இந்த வேர்ல்டுங்களா. இப்போ அந்த மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் பெட்டரே தவிர, என்ன ஒரு சின்ன விஷயம், எல்லாரும் கொஞ்ச நாள் கழிச்சு ஹார்ட் பேஷண்டாவோ, சுகர் பேஷண்டாவோ, இல்லை ஒபிசிட்டியாவோ மாட்டின பிறகு அப்புறமா எல்லாரும் புத்திசாலித்தனமா நான் சிக்கனே தொடுறதில்லை, மட்டனையே தொடுறதில்லை, மாமிசமே தொடுறதில்லை டயலாக் விட போறாங்க. அதை உடம்பு கெட்டு போன பிறகு ஞானி ஆயிடுறாங்க. ஆனா நம்ம கிளாஸ் வருமுன் காக்கும் ஞானி. அப்போ உடம்புல நெகட்டிவா வந்த பிறகு எல்லாரும் மாமிசத்தை விட்டு தொலைக்க போறாங்க. நீங்க அட்வான்ஸா தொலைச்சிருக்கீங்க, உங்க குடும்பத்தையும் அப்படி பழக்கிருக்கீங்க. உங்க குடும்பம் எப்பயுமே ஆரோக்கியமா குடும்பமா மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டான குடும்பமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். நன்றிங்க, உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த குரூப் ஏதாவது இருக்குங்களா உங்களது? வாட்ஸ்அப் குரூப்? என்னுடைய நம்பர் குறிச்சுக்கிறீங்க, வாட்ஸ்அப் குரூப் சேர்த்துக்கிறோம். என்னோட நம்பர் 93674, முடிஞ்சா சகோதரி அனர்கனி தருவாங்க. 9367421 787. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க
ஐயா உங்களுக்கு மதுரையில இருக்குங்களா உங்களுடைய இது? எனக்கு என்ன டீடைல்ஸ் மதுரையில ஒவ்வொரு செகண்ட் சண்டேவும் காந்தி மியூசியத்துக்குள்ள எங்களுடைய கிளாஸ் நடக்கும். இயற்கை உணவு தயாரிப்பு பயிற்சி அங்க கொடுக்குறோம். இயற்கை உணவு எல்லா சந்தேகங்களும் உணவு மருத்துவம் கொடுத்து எல்லாருக்கும் இயற்கை உணவே கொடுக்குறோம். சமைக்காத உணவே கொடுக்குறோம். ஒரு 50 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ல மட்டும். தமிழ்நாடு இயற்கை மருத்துவ சங்கம் காந்தி மியூசியத்துக்கு உள்ள இருக்கு. எவ்ரி செகண்ட் சண்டே வர 12ஆம் தேதி கூட நீங்க எல்லாம் நாங்க சந்திக்கலாம். ஓகே, சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தமிழ் ஆனந்த யோகத்துக்கு நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. வெற்றி செல்வி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். ஐயா, ஏமான்றவங்க ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இல்ல நிறைவு செய்துக்கலாமா ஐயா? உங்களுக்கு நேரம் சரி. அம்மா ஏமா அம்மா அவர்கள் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா 55 இயர்ஸ்க்கு மேல இந்த பாதாம் பிஸ்தா சாப்பிடலாமாங்க ஐயா? 50% இருக்கு. பாதாம் பிஸ்தா தேவையில்லை. ஆனா உங்களுக்கு கையெல்லாம் தசையெல்லாம் ஆடிட்டே இருக்கு, கொஞ்சம் எனர்ஜி இல்லாம இருக்குன்னா வாரத்துக்கு 3 நாள் ஊற வச்சு சாப்பிடலாம். தொடர்ச்சியா சாப்பிட வேண்டாம். சரி சரி. அவங்க என்ன ஃபுட் சாப்பிடலாங்க ஐயா? இயற்கை உணவு 55 வயசுக்கு மேல வாழைப்பழம், தேங்காய், பேரிச்சம்பழம். காலை டிஃபனாக ஒரு 3 வாழைப்பழத்தை அழகாக கட் பண்ணி கொஞ்சோண்டு தேங்காய் பூ வச்சு ஒரு 2 பேரிச்சம்பழத்தை வச்சுட்டு தேவைப்பட்ட கொஞ்சம் அவளை நினைய வச்சு காலை டிஃபனா எடுத்துக்கிடுங்க. வாழைப்பழம், தேங்காய், பேரிச்சம்பழம் பிளஸ் கொஞ்சோண்டு அவள் போதும் உங்களுக்கு. சமைச்ச உணவை குறைச்சி இயற்கை உணவை கூட்டுங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி பழமா சாப்பிடுங்க. எது எப்படியோ டெய்லி 2 times 2 பாத்ரூம் போதான் பாருங்க. டெய்லி 2 times 2 பாத்ரூம் போய் எப்பவுமே கலகலப்பா சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க தான் ஆரோக்கிய தேவதை. வேற எந்த பாசிட்டிவ் தேக்கப்போ உங்களுக்கு தேவையில்லை. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஏமா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்துல நிறைய எங்களுக்கு எல்லாருக்கும் அன்பர்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க. நிறைய இயற்கை உணவை பத்தி நிறைய சொன்னீங்க. மிக்க மிக்க நன்றிங்கய்யா.